Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு மெயின்ஸ் ஐ ஓப்பனர் சீரீஸ்ன்றதை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த சீரீஸோடைய மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா பிஒய்க்யூவில் எஸ்பெஷலி ஜென்ரல் ஸ்டடீஸில் பிஒய்க்யூ பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் தீம் எடுத்து அந்த தீமில் ரைட் ஃப்ரம் 2013 இப்போ 2025 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் தீமுக்குள்ளார இருக்கக்கூடிய கொஷின்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அந்த காமன் கொஷின்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட டிமாண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸை ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் அதை அடிப்படையாக வச்சு எப்படி நம்ம ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத இந்த சீரீஸில் ஒவ்வொரு செஷன்ஸ்லையும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி பார்க்க போகும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன மாதிரியான டைப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த பாயிண்ட்ஸை ஜெனரேட் பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸை கொஷினோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி வித்தின் தி வேர்ட் லிமிட்லையும் டைம் லிமிட்டுக்குள்ளார அந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றது தான் இந்த செஷன்ஸில் நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கிளப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரெப்படேட்டிவ் தீம்ஸை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இந்த செஷனில் இது 3வது செஷன். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான தீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அண்டு கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இட் ஹேஸ் எ ரிலவன்ஸ் டு எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டெம்பரரி இருக்கக்கூடிய இஷ்யூஸில் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், முதல்ல இது ரெண்டுக்குமான அர்த்தம் என்ன, இது ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, இதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்ற டாப்பிக்கில் போத் பேப்பர் 1 as well as பேப்பர் 3 கேட்ட கொஷின்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2017 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 கேட்கப்பட்ட கொஷின்ஸில் 2017 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டஸ் க்ரையோஸ்பியர் அஃபெக்ட் தி குளோபல் கிளைமேட்? ஓகேவா? க்ரையோனா என்னது? நமக்கு இது வரைக்கும் அட்மாஸ்பியர், பயோஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி க்ரையோனா என்னது? 0 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரோசன் ஃபார்மில் இருக்கக்கூடியதை தான் நம்ம க்ரையோஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி எர்த்தோடைய சர்ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் 0 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரோசன் ரீஜன்ஸ் இருக்கோ அந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் க்ரையோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த க்ரையோஸ்பியரும் குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்னுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த க்ரையோஸ்பியர் எந்த ஆஸ்பெக்டில் குளோபல் கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 2021 பார்ப்போம். ஹவு டஸ் தி மெல்டிங் ஆஃப் ஆர்டிக் ஐஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் ஆஃப் அண்டார்டிக் டிஃப்ரெண்ட்லி அஃபெக்ட் தி வெதர் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி எர்த்? ஓகேவா? ஸோ க்ரையோஸ்பியரில் ரொம்ப முக்கியமானது என்னது? போலார் ரீஜன்ஸ். அந்த போலார் ரீஜன்ஸில் தான் ஆர்டிக்கும் இருக்குது, அண்டார்டிக் ரீஜன்ஸும் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே 0 டிகிரிக்கு செல்சியஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரோசன் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய மெல்டிங் ஆஃப் ஐஸு ஆஸ் வெல் அஸ் கிளேஷியர்ஸ்னால எந்த மாதிரியான வெதர் பேட்டர்ன்ஸ் அஃபெக்ட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, அது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி எப்படி இடத்துல என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அது எஃபெக்ட் பண்ணுதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ க்ரையோஸ்பியருக்கும் குளோபல் கிளைமேட்டுக்கும் இருக்கக்கூடிய லிங்கேஜஸை அடிப்படையாக வச்சு தான் மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் அண்ட் மெல்டிங் ஆஃப் ஆர்டிக் ஐஸு எப்படி வெதர் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ஓவரால் இடத்துல டிட்டர்மைன் பண்ணும் அல்லது டிஃபர் பண்ணும் அல்லது அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே கொஷினோட லிங்கேஜஸாக இப்போ க்ரையோஸ்பியரில் ரொம்ப முக்கியமானது ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் பார்த்தோமா? ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3rd போல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹிமாலயன் ரீஜன்ஸ், ஹிமாலயன் கிளேஷியர்ஸ், ஹிமாலயோடைய ஹையஸ்ட் ரீஜன்ஸ்க்கு போயிட்டோம்னா நமக்கு ஃப்ரோசன் ஃபார்ம்ஸில் தான் ஸ்னோ, ஐசஸ், தென் கிளேஷியர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பிரிங் அவுட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷ்ரிங்கிங் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ், இங்கே மெல்டிங் ஆர்டிக் ஐஸ்ன்ற மாதிரி ஷ்ரிங்கிங் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ் அண்ட் தி சிம்டம்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகேவா? அப்போது கிளைமேட் சேஞ்சுக்கும் ஷ்ரிங்கிங் ஆஃப் சுருங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஹிமாலயன் கிளேஷியர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய லிங்கேஜஸ் என்ன, அது எப்படி இந்தியன் சப்கான்டினென்ட்டில் கிளைமேட் சேஞ்சுன்ற ஆஸ்பெக்டை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்க்கும்
கிளைமேட் சேஞ்சுக்கும் கிளைமேட் சேஞ்சினால நடக்கக்கூடிய மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸுக்கும் மெல்டிங் ஆஃப் ஐஸுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே கொஷினை எகெயின் 2020 வேறு ஃபார்மில் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. How will the melting of Himalayan glaciers, அதே தான் shrinking of Himalayan glaciers மாதிரி தான், how will the melting of glaciers have a far reaching impact on water resources of India? ஓகேவா? இங்கே ஜெனரலாக கிளைமேட் சேஞ்சுக்கும் ஷ்ரிங்கிங் ஆஃப் ஹிமாலயாஸுக்கும் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸுக்கும் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய லிங்கேஜஸ் என்ன, இதனால் எந்த அளவுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸோடைய அவைலபிலிட்டி குவாலிட்டி பாதிக்கப்படும் அப்படின்றது டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஆஸ்பெக்டுக்குள்ளார வரது தான். இதே தீமில் தான் கொஷின்ஸ் திரும்பவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது பாருங்க ஜிஎஸ்பே இப்போ 2025 இப்போ ரீசெண்டாக கேட்ட டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா, ஹவு ஆர் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சீ லெவல் ரைஸ் அஃபெக்ட் தி வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மெனி ஐலண்ட் நேஷன்ஸ். ஓகேவா? இப்போ குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுனால மெல்டிங் ஆஃப் ஐசஸ் அண்ட் கிளேஷியர்ஸு, மெல்டிங் ஆஃப் ஐசஸ் அண்ட் கிளேஷியர்ஸ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் எங்கே போகும்? ஓஷனுக்கு தான் போகும். அப்போ அந்த ஓஷனுடைய சீ லெவல் ரைஸ் ஆகுது. அந்த சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால ஐலாண்ட் நேஷன்ஸுக்கு எந்த விதத்தில் பாதிப்புகள் இருக்குதுன்றத அதே தீமுடைய கண்டினியூஷனை திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது பேப்பர் 1 மட்டும் கிடையாது, பேப்பர் 3லையும் இதே கான்டெக்ட்ல கேட்டிருக்காங்க. 2017 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். ஹவு இந்தியா வில் பி அஃபெக்டட் பை கிளைமேட் சேஞ்ச். How Himalayan and coastal states of India will be affected by climate change. ஓகேவா? இதை தான் முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஷ்ரிங்கிங் ஆஃப் ஹிமாலயாஸுக்கும் கிளைமேட் சேஞ்சோடைய சிம்டம்ஸுக்கும் இந்தியாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அதே தான் வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கும் கோஸ்டல் ஸ்டேட்ஸுக்கும் எந்த விதத்தில் கிளைமேட் சேஞ்சினால பாதிப்புகள் இருக்குது, அதோடு சேர்த்து இது குளோபல் ப்ராப்ளம், அந்த குளோபல் ப்ராப்ளத்தில் இந்தியாவும் ரிலேட்டடாக இந்த கிளைமேட் சேஞ்சோடைய இம்பாக்ட் எந்த விதத்தில் இருக்குதுன்னு அதே தீமில் திரும்பவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. திரும்ப 2023 the Intergovernmental Panel on Climate Change IPCC has predicted a global sea level rise. இங்க sea level rise கேட்டிருக்காங்களா? has predicted a global sea level rise of about 1 meter by the year of 2100. ஸோ இப்போ இருக்கக்கூடிய sea level rise வந்து 2100 வரப்போகும்போது கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு sea level rise ஆகிடும். இதே கரண்ட் ஃபார்ம் ஆஃப் குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்சும் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அப்போ what would be its impact in India and other countries in the Indian Ocean region? இந்தியா, இந்தியன் சப்கான்டினென்ட், இந்தியன் ஓஷன் ரீஜியன்ஸ், இந்த பகுதிகளுக்குள்ளாரையே எகெயின் அண்ட் அகெயின் கிளைமேட் சேஞ்ச், சீ லெவல் ரைஸ், குளோபல் வார்மிங் அதனோட இம்பாக்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? எகெயின் 2025 பேப்பர் 1 கிளைமேட் சேஞ்சும் சீ லெவல் ரைஸும் ஐலாண்ட் நேஷன்ஸுக்கும் பேப்பர் 1 கேட்டிருக்காங்க. பேப்பர் 3 2025 எகெயின் அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். கிரீன் ஹவுஸ் கேஸஸில் ரொம்ப முக்கியமானது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜியான கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜை பற்றி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ்? அதான் கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் CCUS இன் டேக்லிங் கிளைமேட் சேஞ்ச்? அப்போ ஹவு ஃபார் திஸ் ஐடியா ஆர் திஸ் கான்செப்ட் or the technologies based on this concept is helpful for addressing the issues of climate change. இது வரைக்கும் இஷ்யூஸை குளோபலாகவும் கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்டிருக்காங்க, இந்தியன் சப்கான்டினென்ட்டும் கேட்டிருக்காங்க. இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்குள்ளார ஹிமாலயன் ஸ்டேட்ஸும் தென் வந்து கோஸ்டல் ஸ்டேட்ஸும் கேட்டிருக்காங்க, இந்தியன் ஓஷன் ரீஜனும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜிக்கல் அல்லது கான்செப்சுவல் பேஸ்டு இருக்கக்கூடிய CCUSஐ பற்றியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூவேஷனாக தான் நமக்கு ஃபர்தராக இந்த ஐலாண்ட் நேஷன்ஸு, கோஸ்டல் ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்தோமா? அப்போ ஐலாண்ட் நேஷன்ஸு, கோஸ்டல் ஸ்டேட்ஸுன்றது என்னது? அதில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டமும் அதில் இருக்கக்கூடிய லெவலில் பெரிய லெவலில் பாதிக்கும்ல, அந்த கோஸ்டல் அண்ட் மரீன் ஈகோ சிஸ்டம் ரிலேட்டடாகவும் பேப்பர் 1 கேள்விகள் வந்திருக்கு, எஸ்பெஷலி ரிலேட்டட் டு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அந்த கொஸ்டினை பார்ப்போம். அசஸ் 2019 கேட்ட கொஸ்டின் பாருங்க. அசஸ் தி இம்பாக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஆன் கோரல் லைஃப் சிஸ்டம்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ்.
ஓகேவா? ஸோ அங்கே இது வரைக்கும் ஓவராலாக ஜெனரலாக கேட்டிருந்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக கோஸ்டல் அல்லது மரீன் ஈகோ சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குளோபல் வார்மிங்னாலையும் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோரல் லைஃப் சிஸ்டம், கோரல் ரீஃப்ஸோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு எந்த விதத்தில் குளோபல் வார்மிங் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை கேட்டிருக்காங்க. அதே கோஸ்டல் ரீஜனில் தானே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஸ்பீசிஸ் இருக்குது, மேங்க்ரோவ் ஸ்பீசிஸ். டிஸ்கஸ் தி காசஸ் ஆஃப் டெப்ளீஷன் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் and explain the importance in maintaining the coastal ecology. இந்த டெப்ளீஷன் ஆஃப் மேங்க்ரோவ்ஸுக்கும் டெஃபினட்டாக குளோபல் வார்மிங்க்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் லிங்க் டெஃபினட்டாக இருக்க தான் போகுது. அப்போ மேங்க்ரோவ்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் கோஸ்டல் ஈக்காலஜியை மெயின்டைன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸை எந்தெந்த விதத்தில் எகெயின் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அஃபெக்ட் பண்ணோம், அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இன் கோஸ்டல் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோஸ்டல் ஈக்காலஜிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய லார்ஜர் ஃபார்மில் ஓகேவா, வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் டெட் ஜோன்ஸ் ஆன் மரீன் ஈகோ சிஸ்டம்ஸ். இப்போ டெட் ஜோன்ஸ் அப்படின்னா என்னது? அங்கே உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ரீஜியன்ஸாக நிறைய ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத விஷயங்கள்னா இந்த டெட் ஜோன்ஸுன்றது ப்ரைமரியாக ஆக்சிஜன் லெவல் இல்லாமல் போகக்கூடிய ரீஜன்ஸாக மாறும். அப்போ எந்தெந்த காரணத்தினால டெட் ஜோன்ஸ் கிரியேட் ஆகும், அந்த டெட் ஜோன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஓவரால் மரீன் ஈகோசிஸ்டத்துக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ எகெயின் இது மூணுமே குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட்னால எஸ்பெஷலி கோஸ்டல் அண்ட் மரீன் ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்ற கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை தாண்டி இதே தீமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் என்னது? வாட்டர் அண்ட் வாட்டர் கிரைசிஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, வாட்டர் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே எல்லா பேப்பர்லேயுமே நிறைய முறை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ வாட்டர் ஆஸ் அ தீமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சியோட எக்ஸாம்ஸில். ஓகேவா? ஸோ வாட் இஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ்? இந்த 2019 கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ்? How and why does it differ regionally in India? ஓகேவா? ஸோ வாட்டர் ஸ்ட்ரெஸ்னா என்னது? வாட்டர் அவைலபிலிட்டின்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி தான். நமக்கு தேவைப்படக்கூடிய வாட்டரோடைய நீடை விட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது அந்த வாட்டரோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா தட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ். அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான பாசிபிலிட்டிஸு இந்தியா லெவலில் ரீஜனலி எப்படி டிஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அகெயின் 2023 அதே மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள். வை இஸ் தி வேர்ல்டு டுடே கன்ஃபரண்டட் வித் கிரைசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அண்ட் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ்? எதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப கிரைசிஸோடு இருக்குது? வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்னொரு அதர் ஃபார்ம் தான். ஓகேவா? தென் அகெயின் 2025 இதே ஃபார்மேட்டில் எகெயின் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெப்ளீட்டிங் கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா. இந்தியாவில் ஃப்ரெஷ் வாட்டர் தனித்தனியாக கேட்ட மாதிரியே வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை கேட்ட மாதிரி இந்தியாவில் டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குது? அது மட்டும் இல்லை, வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு மிட்டிகேட் சச் டெப்ளீஷன்? ஸோ எந்தெந்த காரணங்களால் இந்தியாவில் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எகெயின் அதோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின், த ஐடியல் சொல்யூஷன் ஆஃப் டெப்ளீட்டிங் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா இஸ் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இங்கே இஷ்யூஸை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த இஷ்யூஸுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சொல்யூஷனாக வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அமையும். ஹவு கேன் இட் பி மேட் எஃபெக்டிவ் இன் அர்பன் ஏரியாஸ்? அது எஸ்பெஷலி வாட்டர் கிரைசிஸ், வாட்டர் ஸ்ட்ரெஸ், டெப்ளீஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், இது எல்லாமே அர்பன் ஏரியாஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சொல்யூஷனாக வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இருக்கும். அது எந்த அளவுக்கு அர்பன் ஏரியாஸில் வாட்டர் கிரைசிஸையும் வாட்டர் நீடியும் வந்து அட்ரஸ் பண்ணுன்றத கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் தீம்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 கேள்விகள் வந்திருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு தீம்ல இருந்து நீங்கள் கலெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக ஒவ்வொரு வருஷமுமே நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஓவராலாக என்னது? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், அதனால் ஏற்படக்கூடிய குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு, அதோட இம்பேக்டாக ஏற்படக்கூடிய மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் இன் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸு, அதே மாதிரி மெல்டிங் அண்ட் ஷ்ரிங்கிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் இன் தி ஹிமாலயன் ரீஜன்ஸு. ஸோ அதனுடைய எஃபெக்டாக ஏற்படக்கூடிய சீ லெவல் ரைஸு, அந்த சீ லெவல் ரைசஸ்னால ஏற்படக்கூடிய அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இம்பேக்ட்ஸ் இன் தி
கோஸ்டல் ஈகோசிஸ்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மரீன் ஈகோசிஸ்டம்ஸ், தென் அதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டி, எஸ்பெஷலி ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டியோடைய க்ரைசிஸும் அதை அட்ரஸ் பண்ண இருக்கக்கூடிய மெக்கானிசமும். ஸோ இந்த பர்டிகுலரான ஐடியா ஆஃப் தாட்ஸில் தான் எகெயின் அண்ட் எகெயின் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கலெக்டிவ் தீமோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸையும் நம்ம இப்போ இந்த செஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குளோபல் வார்மிங்க்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் வார்மிங்ன்றது ஃபஸ்ட்டு வார்மிங் ஆஃப் தி எர்த்ன்ற கான்செப்ட் எப்படி நடக்குது ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். கரெக்டாக? ஸோ அப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது என்னது? நம்மளோட அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது. அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய ரோல் என்னென்னா இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன், அதாவது இன்சோலேஷன், இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் ஹை எனர்ஜைஸ்டு அல்ட்ராவைலட் ரேடியேஷனாக இருக்குமா, அந்த அல்ட்ராவைலட் ரேடியேஷன் வந்து இடத்துல பட்டதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து ரீரேடியேட் ஆகக்கூடிய ரேடியேஷனை தான் நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இது அல்ட்ராவைலட் ரேடியேஷனாக இருக்கும், இது டெரஸ்ட்ரியல் ஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக இருக்கும். இப்படி ரேடியேட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை எஸ்கேப் ஆக விடாமல், அதாவது அட்மாஸ்பியர் அல்லது ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆக விடாமல் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படியே தக்க வைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்படி தக்க வைக்கிறதுனால நம்மளுடைய எர்த்தில் ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுனால தான் இங்கே லைஃப் ஃபார்ம்ஸ் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. அப்போ நேச்சுரலி அவைலபிளாக இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய அளவு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் ப்ராப்பர் எக்ஸிஸ்டிங் ஆஃப் எர்த்தோடைய லைஃப் ஃபார்ம்ஸுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கிளைமேட்டிக் பேட்டர்னும் கிளைமேட்டிக் ஃபினாமினாவும் உலகம் பூராவுமே பலாயிரம் வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? பட் இப்போ எஸ்பெஷலி ஹியூமன் இன்டியூஸ்டு ஃபேக்டர்ஸ்னால, ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ்னால வி ஆர் எமிட்டிங் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதில் எஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைடு. அப்போது ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னால லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆக 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 என்ன ஆகும்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட அவைலபிலிட்டியோட அதிக லெவலில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்மளோட அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? அதிக லெவல் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரீரேடியேட்டட் எனர்ஜி அது ஸ்டோர் பண்ணும். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ஹான்ஸ் ஆகிறதுனால இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் எனார்மஸாக இருக்கும். அது ஓவர் த பீரியடில் எஸ்பெஷலி லாஸ்ட் 200 இயர்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஃபேக்டை தான் நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய அக்கரன்ஸும் ப்ரெசன்ஸும் எமிஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கலி ஓவரால் டெம்பரேச்சர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். தட் இஸ் கால்ட் அஸ் குளோபல் வார்மிங். அதோட டெஃபினிஷன் பாருங்க. த லாங் டேர்ம் இன்க்ரீஸ் இன் எர்த்ஸ் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் டியூ டு ரைசிங் லெவல்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இந்த குளோபல் வார்மிங் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கக்கூடிய கிளைமேட் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிக்குமா? அப்படி டிஃபர் ஆகக்கூடிய அந்த பேட்டர்னை தான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுதான் கிளைமேட் சேஞ்சோட டெஃபினேஷன் பாருங்க. த லாங் டேர்ம் ஆல்டரேஷன் இன் டெம்பரேச்சர், precipitation, wind patterns and other elements of the earth climate systems caused by both the natural factors as well as anthropogenic factors, especially anthropogenic factors. அப்போ global warming தான் காசு, climate changeன்றது effect. கரெக்டா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக குளோபல் வார்மிங் ஆகும். குளோபல் வார்மிங் அதிகரிக்க கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். கிளைமேட் சேஞ்சினால எகெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் அதிகரிக்கும். அது ஃபர்தராக இன்டியூஸ் பண்ணும் குளோபல் வார்மிங்கை. இது ஒரு சைக்ளிக் பேட்டர்னில் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கேள்வியிலே பார்த்தோம். பை தி இயர் ஆஃப் 2100 எர்த்தோடைய டெம்பரேச்சர் 1.5 டிகிரிலேருந்து 2 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட ரிசல்டண்ட்டாக சீ லெவல் ரைஸ் வந்து 1 மீட்டர் அளவுக்கு போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா, அதாவது 1850s 1900s டைம்ல இருந்து கன்சிடர் பண்ணோம்னா, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம்
நமக்கு அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியாக நம்ம கார்பன் பேஸ்டு எனர்ஜி சோர்சஸ் தான் எடுத்தோம். அப்போ எவ்வளோக்கு எனர்ஜியோடைய டிமாண்ட் அதிகரிக்குதோ அவ்வளோக்கு தெர்மல் எனர்ஜி ஜெனரேஷன் அதிகரிக்கும். தெர்மல் எனர்ஜி ஜெனரேஷன் அதிகரிக்க கார்பன் எமிஷன்ஸ் கூடும். அப்படி குளோபல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் நவ் 50% ஹையர் தென் இட் வாஸ் 100 years பேக். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அப்போ இருந்த கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸை விட இப்போ 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸு நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆக தட் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங்கா. அதுதான் எர்த் இஸ் நவ் 1.3 to 1.4 degree Celsius வார்மர் தேன் இட் வாஸ் தி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா. கிட்டத்தட்ட இப்போவே 100 வருஷத்துலேயே 1.5 degree to 1.5 degree அரௌண்ட் 1.5 degree இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே விஷயம் இன்னொரு 75 வருஷத்தில் கண்டினியூ ஆனிச்சுன்னா பெரிய இழப்புகள் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்றது தான் அந்த ஐபிசிசியோடைய அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6ன்ற ஒரு ரிப்போர்ட் டாக்குமெண்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 2024 தான் வாஸ் தி வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட். இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேயே இதுதான் வார்மஸ்ட் இயராக இருக்குது. இந்த லாஸ்ட் டெக்கேட் 2015 to 24 டெக்கேட் தான் வார்மஸ்ட் டெக்கேட். இது போக 2025 முடிஞ்சதுக்கப்புறம் அது வார்மஸ்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் 26 முடியும் போது அது வார்மஸ்ட்டாக மாறும். ஏன்னா வி நீட் டு அட்ரஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். வி நீட் டு ரெடியூஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் எமிஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கிரீன் ஹவுஸ் கேசஸ். வி ஹாவ் டு டிரான்ஸ்ஃபர் டுவர்ட்ஸ் தி கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குளோபலான ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அட்ரஸ் பண்ண போகும்போது தான் வி வில் மார்ச் டுவர்ட்ஸ் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இல்லைனா வி வில் ஃபேஸ் நியூமரஸ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங். அப்போ இதுதான் பேஸ். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்? கிரையோஸ்பியர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் தி குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்ன். அப்போ அந்த கிரையோஸ்பியர் அப்படின்றதுல என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரையோ 0 டிகிரிக்கு கீழே ஃப்ரோசன் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன்ஸ் ஆஃப் வேர்ல்டும் சேர்த்தது தான் நம்ம கிரையோஸ்பியர்னு சொல்லுவோம். அது 2 ஃபார்மில் மேஜராக இருக்கும். ஒன்று பெர்மாஃப்ரோஸ்ட் ஃபார்ம், இன்னொன்று கிளேஷியர் ஃபார்ம்ஸ். இதில் பெர்மாஃப்ரோஸ்ட் பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் அந்த பேர்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இது நார்மலாக பார்த்தோம்னா கிரவுண்டு லெவலில் சாயில் அல்லது ராக்கோடு சேர்ந்து தட் ரிமைன்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரோசன் ஃபார் அட்லீஸ்ட் 2 consecutive years. 2 கண்டினியூஸான இயர்ஸில் ஃபுல்லி ஃப்ரோசனாக இருக்குதுன்னா தட் ரீஜன் ஷுட் பி அட்ரஸ்ட் அஸ் பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன், அந்த பெர்மாஃப்ரோஸ்ட் ரீஜன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவுமே கிளேஷியர் ஐஸ் ஷீட்ஸ் இதெல்லாமே அங்கங்கே இருக்கும். கிளேஷியர்ஸ்ன்றது இஸ் ஸ்லைட்லி டிஃபர் ஃப்ரம் பெர்மனன்ட்லி ஃப்ரோசன். கிளேஷியர்ஸ்ன்றது ஒரு மூவிங் ஐஸ். ஓகேவா? ஒரு மூவிங் லார்ஜர் பார்ட் ஆஃப் ஐஸ் தட் பில்ஸ் அப் டியூ டு அக்யூமுலேட்டட் ஸ்லோஃபால். அப்போது இது எஸ்பெஷலி நம்மளுடைய ஹிமாலயாஸ் மாதிரியான இடத்துல எடுத்தோம்னா ஹையர் ரீச்சஸில் இருந்து ஒரு லார்ஜர் பாடி ஆஃப் ஐஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகக்கூடிய ஐஸு 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்த தாண்டுனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ்ன்றது நம்மளுடைய வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். அதுக்கு மேலே போக ஆரம்பிச்சுன்னா அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிறதோட ரிசல்டண்ட்டாக தான் அந்த கிளேஷியர்ஸ்ல இருந்து நம்மளுடைய ரிவர்ஸோடைய ஆரிஜினேஷன்ஸ், எஸ்பெஷலி ஹிமாலயன் ரிஜர்ஸோடைய ஆரிஜினேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அப்போ இது 2க்குமான பேசிக் டிஃப்ரென்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எந்தெந்த விதத்தில் குளோப் ஃபுல்லாக பறந்துருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸில் பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸும் இருக்கும், கிளேஷியர்ஸும் இருக்கும். சரியா? ஸோ அதை தாண்டி நம்மளுடைய ஹையர் எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் பார்த்துருந்தோமா, பிளேட் டெக்டானிக்ஸோட ரிசல்டண்ட்டாக எப்படி ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு பார்த்தோமா, அந்த ஃபோல்டு மவுண்டெயின்ஸோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெஃபினட்டாக என்ன ஆக ஆரம்பிக்கும்? டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வென் ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ் temperature decreases. அதே மாதிரி தான் when latitude increases temperature decreases. latitude increase ஆகவும் டெம்பரேச்சர் குறையும், altitude increase ஆகவும் டெம்பரேச்சர் குறையும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடுக்கு மேலே போயிட்டோம்னா டெம்பரேச்சர் பிகம்ஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். அந்த 0 டிகிரி செல்சியஸில் ஹையர் ரீச்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸு, ஆண்டீஸு, ராக்கீஸ் இந்த மாதிரியான பெரிய மவுண்டைன் ரேஞ்சஸில் கிளேஷியர்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளுடைய என்டையர் எர்த்து ஃபுல்லாகவுமே பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜியன்ஸும் கிளேஷியர்ஸும் ஐஸ் ஷீட்ஸும் ஐஸ்பர்க்ஸும் இப்படி படர்ந்து இருக்கு. இப்படி படர்ந்து இருக்கக்கூடிய இந்த கிரையோஸ்பியருடைய ரோல் இன் குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்ன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்பை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்போம். தென் அதுக்கப்புறம் இந்த கிரையோஸ்பியர்னு சொல்லக்கூடிய ரீஜியன்ஸை
டியூ டு குளோபல் வார்மிங்னால மெல்ட் ஆனிச்சுன்னா அந்த மெல்ட் ஆகிறதோட இம்பாக்டாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை அடுத்த லெவலில் பார்ப்போம். ஓகேவா? அப்போ இந்த கிரையோஸ்பியரில் எஸ்பெஷலி நமக்கு முக்கியமானது என்னது? ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸ். ஓகேவா? நமக்கு தெரியும் போலார் ரீஜன்ஸ் போக 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 டெம்பரேச்சர் குறையும், ஈக்குவட்டோரியல் ரீஜன் நோக்கி வர வர டெம்பரேச்சர் கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஈக்குவட்டோரியல் ரீஜன் அண்ட் போலார் ரீஜன்ஸுக்கான டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸாக இந்த ஆர்டிக்கும் அண்டார்டிக் ரீஜன்ஸும் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை பொறுத்து தான் இந்த டெம்பரேச்சருடைய இந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய வாட்டருடைய டெம்பரேச்சரும் டிட்டர்மைன் பண்ணப்படும். இப்போது எர்த்தோடைய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வார்ம் வாட்டர்ஸாக இருக்கும். ஆப்வியஸ்லி அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் ரீஜன்ஸ் இருக்கிறது கோல்டு வாட்டர்ஸாக இருக்கும். அப்போ வார்ம் வாட்டர் கோல்டு வாட்டர்ன்றது என்ன டிட்டர்மைன் பண்ணோம்? இட் டிஃபர்ஸ் தி டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். டெம்பரேச்சர் மேக்ஸ் டிஃபரன்சஸ் இன் தி டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் டிஃபர் ஆக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளார மூவ்மெண்ட் நடக்குமா? அப்பர் டு லோவர் லெவல் டென்சிட்டி மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஈக்குவட்டோரியல் டு போலார் ரீஜன் மூவ்மெண்ட்டோடைய டென்சிட்டி டிஃப்ரென்சஸ்னால் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓஷன் சர்க்குலேஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஓஷன் சர்க்குலேஷன்ஸுக்கான அடிப்படையே இந்த டிஃப்ரென்சஸ் இன் டெம்பரேச்சர். அந்த டிஃப்ரென்சஸ் இன் டெம்பரேச்சர்ஸோட எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸ். அந்த ஓஷன் சர்க்குலேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது. அந்த ஓஷன் கரண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ரீஜன்ஸோடைய கிளைமேட்டிக் பேட்டர்னும் வெதர் பேட்டர்னும் டிட்டர்மைன் பண்ணப்படுது. எந்த ரீஜன் டெசர்டிஃபைடாக இருக்குது, எந்த ரீஜன்ஸு ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸாக இருக்குது, எந்த ரீஜன்ஸ் அரிடிட்டியோடு இருக்குது, எந்த ரீஜன்ஸ், அது எஸ்பெஷலி இந்தியா மாதிரியான ரீஜன்ஸ் is completely dependent on monsoon type of rainfall. Monsoon rainfall என்றது seasonal rainfall. அந்த rainfall determine பண்ணக்கூடிய factorsல ocean currents and ocean circulations is also playing a major role. இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ocean circulationsக்கு அதே சமயத்தில் இதில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ஸும் இருக்கும்ல, அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ப்ரொவைட் அ யூனிக் கைண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் டு தி அட்ஜாயினிங் ரீஜியன்ஸ். ஸோ அந்த ஆர்டிக் ரீஜனாக இருக்கட்டும், அண்டார்டிக் ரீஜன்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஃபார்ம்ஸோடைய எக்ஸிஸ்டன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுல இது ரெண்டுமே மேஜர் ரோல்ஸை ப்ளே பண்ணும். ஒவ்வொரு ரீஜன்ஸுக்குமே அதனுடைய கிளைமேட்டிக் அண்டு ஈக்கலாஜிக்கல் பேட்டர்ன்ஸ்ன்றது அந்த கிளைமேட்டோடு ரிலேட்டபிளாக தான் இருக்கும். கிளைமேட் அண்டு ரிசோர்ஸஸ் பேஸோடு ரிலேட்டபிளாக இருக்கும். அந்த ரிசோர்ஸஸை லேண்ட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம், வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம், தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஐஸ் இன்ஃப்ளூயன்சஸ் கிளைமேட்டு, வெதர் பேட்டர்ன் அண்டு மரீன் ஈகோ சிஸ்டம்ஸ். இதை தாண்டி இட் இஸ் ஆல்சோ எ டிட்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ் இன் தி கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸாக இருக்கட்டும், நேவிகேஷனாக இருக்கட்டும், ஈவன் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆயில் அண்டு அதர் மினரல் டெபாசிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸோடைய நீடுக்கும் இந்த ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸோடைய ப்ரெசன்ஸும் அதனுடைய டெப்ளீஷனும் அல்லது அதனுடைய ஐஸ் மெல்ட்டிங்கும் ஹேஸ் அ மேஜர் ரோல். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து இங்கே இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்னோ அண்ட் ஃப்ரோசன் ரைஸ் இது எல்லாமே டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். தென் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸ் ஆர் கவர்டு வித் ஸ்னோ அண்ட் ஐஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்னோ அண்ட் ஐஸாக இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஓஷன் சர்க்குலேஷன்ஸை இதை டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொன்னோமோ, ஸோ அதே மாதிரி இன்கமிங் சோலார் ரேடியேஷன் நம்ம பார்த்தோம்ல கிரீன் ஹவுஸ் கேஸஸில், இன்கமிங் சோலார் ரேடியேஷனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி ஆர்டிக் ரீஜன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் சன்லைட் தான் அங்கே ரீச் ஆகும். அப்போ ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் சன்லைட் ரீச் ஆக போகும்போது அங்கே டெம்பரேச்சரும் குறைவாக இருக்கும், அதாவது ரிசீவிங் டெம்பரேச்சர், ரிசீவிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனும் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் குறைவாக இருக்கும். ஏன்னா ஒயிட் கலர்டு ஸ்னோவாக இருக்கிறதுனால இட் ஹாஸ் ஹை ஆல்படோ எஃபெக்ட். கரெக்டாக? ஹை ஆல்படோன்றது என்னது? ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சன்லைட்டு. அப்போ அதிகமான சன்லைட்டு அங்கே அப்சர்வ் பண்ணப்படாது, ரிஃப்ளெக்ட் பண்ணப்படும். அப்போது அந்த சன்லைட்டோட ரிஃப்ளெக்டிங் ஃபேக்டர்ஸு எப்படி வந்து ஓஷனில் டென்சிட்டியை பேஸ் பண்ணி சர்க்குலேஷன் இருக்கோ, அதே மாதிரி இந்த சன்லைட்டோட ரிஃப்ளெக்டிங் ஃபேக்டரும் ரிசீவிங் எனர்ஜியோடைய டிட்டர்மைனிங் ஃபேக்டரும் இங்கே வந்து டெம்பரேச்சரை வெரி லோவராகவும் ப்ரெஷரை வந்து வெரி ஹையராகவும் வச்சுருக்கோம். அப்போ ப்ரெஷர் ஹையர் அண்ட் டெம்பரேச்சர் லோவராக இருக்கக்கூடிய போலார் ரீஜனும், ப்ரெஷர் லோவர் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்க்கும் நடுவில் சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் கரண்ட்ஸ் நடக்கும். அங்கே ஓஷன் கரண்ட்ஸ் மாதிரி ஏர் கரண்ட்ஸ் நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய ப்ரெஷர்
ப்ரெஷர் பெல்ஸ் சொல்லுவோமா, ப்ரெஷர் பெல்ஸ் அண்ட் அசோசியேட்டட் விண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இப்படி மல்டிபிள் குளோபல் கிளைமட்டாலஜிக்கல் ஃபேக்டர்ஸையும் சரி ஓஷனோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸையும் சரி டிட்டர்மைன் பண்ணக்கூடியதில் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸோடைய ரோல் மிகப்பெரியதாக இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் when it is getting affected due to the global warming and climate change, what are all the associated consequences we will face with respect to different elements ன்றதை தான் நம்ம இந்த செஷனில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய டாப்பிக்காக இருக்குது. அப்போ அதை எடுத்துப்போம். இப்போ இதை எடுத்து பார்த்தோம்னா இப்போ குளோபல் வார்மிங்னால டெம்பரேச்சர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸ் அதிகரிக்குது, அதனால டெம்பரேச்சர் கூடுது, அதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். அந்த குளோபல் வார்மிங்கோட இம்பாக்டாக என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸ்னு சொல்கிறோமா, இந்த பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிக்குமா, அப்படி கூடுச்சுன்னா அதனால் ரிசல்டன்ட் ஃபேக்டர்ஸாக என்ன நடக்கும், அந்த பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸ் உடைய ஆரம்பிக்கும். அந்த உடையிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா பெர்மாஃப்ரோஸ்ட் தாயிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோ கவர் குறைய ஆரம்பிக்கும், கிளேஷியர்ஸோடைய ஓவரால் மாசஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போது பர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸு உடையிறதுனால கிளேஷியர் மாசஸ் குறையிறதுனால என்ன நடக்க ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கலி த வாட்டர்ஸ் வில் பி ஃப்ளோன் டு தி சி ரீஜியன்ஸ் அண்ட் ஐஸ் ஷீட்ஸ் வில் பி கெட் மெல்டட். அப்போ மெல்ட் ஆக இந்த வாட்டர் என்ன வாட்டர்ஸாக இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ஸாக இருக்கும். பட் ஓஷன் வாட்டர்ஸ் என்னவாக இருக்கும், சலைன் வாட்டர்ஸாக இருக்கும். அப்போ ஃப்ரெஷ் வாட்டரான இந்த மெல்டிங் வாட்டர்ஸ் எல்லாமே அப்பர் லெவல் ஆஃப் சீலையே லோவர் டென்சிட்டினால தங்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், சீயோடைய லெவல் வந்து கூட ஆரம்பிக்கும், சி லெவல் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இது சி வாட்டர்ஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஃப்ரெஷ் வாட்டர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டெம்பரேச்சர் ரிசீவிங் கெப்பாசிட்டியும் கூட ஆரம்பிக்கும். அப்போ டெம்பரேச்சர் ரிசீவிங் கெப்பாசிட்டி கூட ஆரம்பிக்க போகும்போது ஓஷன் ஹீட் கண்டென்ட்டும் அதிகரிக்கும். அந்த ஓஷன் ஹீட் கண்டென்ட் அதிகரிக்கிறதோட இன்னொரு ஒரு எஃபெக்டாக மரீன் ஹீட் வேவ்ஸு. மரீன் ஹீட் வேவ்ஸ்னால் என்னது, மரீன் ரீஜன்ஸில் இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு 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 ஹீட் மூமெண்ட்டை தான் நம்ம வந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேலே வந்து சீ லெவல் ரைஸு ஹீட் வேவ்ஸ் ஜெனரேட் ஆகும். வித்தின் தி ஓஷன்ஸுக்குள்ளார ஓஷன் ஹீட் கண்டென்ட் கூடும், ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடக்கும். ஓஷன் அசிடிஃபிகேஷன் என்னது, இந்த கார்பன் டை ஆக்சைடை ஹோல்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா ஓஷன்ன்றதே இஸ் ஆக்டிங் ஆஸ் தி கார்பன் சிங்க். எவ்வளோக்கு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்கோ அவ்வளோக்கு ஓஷன் அதை அக்யூமுலேட் பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஓஷன் அக்யூமுலேட் பண்ணுச்சுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு கார்போனிக் ஆசிட். அந்த கார்போனிக் ஆசிட் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடக்கும், ஓஷனுடைய பிஹெச் லெவல் குறையும். பிஹெச் லெவல் குறைஞ்சிச்சுன்னா அசிடிஃபிகேஷன் கூடும். ஓகேவா? ஸோ இதனுடைய இம்பாக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இன் தி ஓஷன்ஸ் வில் கெட் ரெடியூஸ்ட். ஆக்சிஜன் டீஆக்சிஜனேஷன் நம்ம சொல்லுவோம், இதை தானே டெட் ஜோன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி மல்டிபிள் இம்பேக்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் global warming, climate change, melting of glaciers, sea level rise. sea level ரைஸ்னால ஏற்படக்கூடிய marine heat waves, இந்த sea level ரைஸ்னால ஏற்படக்கூடிய inundation of coastal regions and island regions within the oceansக்குள்ளார ocean content கூடுறது, acidity level கூடுறது, then வந்து oxygenation level குறையிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓஷனோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய இம்பேக்ட் அண்ட் கான்சிக்வன்சஸ் வேர் எவர் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டியூ டு குளோபல் வார்மிங் அண்ட் சேஞ்ச் இன் தி கிளைமேட்டிக் பேட்டர்ன். ஓகேவா? அப்போ இதனுடைய ஒரு டைரக்ட் ஃப்ளோவாக இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் இந்த 9 பாயிண்ட் போகும். எனி கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு global warming and climate change and its impacts on coastal environment அட்ரஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் என்ன, ரைசிங் டெம்பரேச்சர்னால இன்க்ரீசிங் மெல்டிங் அண்ட் ஓஷன் ஹீட்டிங் அண்ட் பெர்மாஃப்ரோஸ்ட் தாயிங், அந்த பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸ் உடைய ஆரம்பிக்க போகும்போது அதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன்ஸ், அதுவும் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மீத்தேன் ஹைட்ரேட்ஸ், இந்த மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் எஸ்பெஷலி ஆர்டிக் ரீஜன்ஸில் இருக்க போகிறது வெளியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் மீத்தேன் இஸ் வே ஹையர் தென் தி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் இன்னும் கொஞ்சம் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அதிகரிக்கும். ஓகேவா? அதிகமாக இருக்க போகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், இன்னும் டெம்பரேச்சர் கூட தான் ஆரம்பிக்கும். ரிலீசஸ் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபர்தர் ஆம்பிளிஃபைசஸ் தி வார்மிங். இந்த கிளேஷியர் அண்ட் ஐஸ் ஷீட் மெல்டிங்னால என்ன ஆகும், ஆட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் டு தி ஓஷன்ஸ், கான்ட்ரிபியூட் டு தி சீ லெவல் ரைஸ். ஓகேவா? ஸோ
கிளேஷியர் அண்ட் ஐஸ் ஷீட் மெல்டிங்னால சீ லெவல் ரைஸ் ஆகும், அதே சமயத்தில் ஐஸ் கவர் லோவர் ஆகும். கரெக்டாக ரெடியூஸ்டு ஸ்னோ அண்ட் ஐஸ் கவர். ரெடியூஸ்டு ஸ்னோ அண்ட் ஐஸ் கவர் நடந்துச்சுன்னா என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், லோவர்ஸ் ஆல்படோ, மோர் சோலார் அப்சார்ப்ஷன், ஆக்சலரேட்ஸ் ஃபர்தர் வார்மிங். ஏன்னா ரிஃப்ளெக்டிங் நேச்சர் குறைய குறைய அப்சார்பிங் நேச்சர் அதிகரிக்கும். அப்போ அப்சார்பிங் நேச்சர் அதிகரிக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும், குளோபல் வார்மிங் இன்னும் கூடும். இந்த சீ லெவல் ரைசஸ்னால என்ன ஆகும், கோஸ்டல் ரீஜன்ஸில் ஃப்ளட்டிங்கும் கோஸ்டல் எரோஷன்ஸ் அண்ட் ஹேபிட்டட் லாசஸ் நடக்கும். ஐலாண்ட் ரீஜன்ஸாக இருக்கட்டும், கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் எனி கான்டினென்ட்ஸாக இருக்கட்டும். ஓஷன் வார்மிங் இன்க்ரீசஸ் ஓஷன் ஹீட் கண்டென்ட் அண்ட் மரீன் ஹீட் வேவ்ஸ். Dissolution of carbonic acid by the dissolution of carbon dioxide increases ocean acidification. Carbon dioxide dissolves in sea water. Corals அது எஸ்பெஷலி கோரல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கானிசம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கீஸ்டோன் ஸ்பீசிஸ் ஆஃப் தி மரீன் ஈகோசிஸ்டம் கோஸ்டல் ரீஜன்ஸில், எஸ்பெஷலி கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸில். ஓகேவா? ஸோ அது வந்து கோரல் ப்ளீச்சிங் நடக்கும். ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்ன்றது என்னது, முக்கியமான பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மரீன் ஈகோசிஸ்டம்ஸ், அது பாதிக்க ஆரம்பிக்கும். ஷெல்ஃபிஷஸ் இது எல்லாமே அதனுடைய ஷெல்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான கால்சியம் கார்பனேட் மெட்டீரியல்ஸ்னால ஃபார்ம் ஆனது. அது எல்லாமே அசிடிஃபிகேஷன் அது பேஸ், இது ஆசிட். அசிடிட்டி அதிகரிக்க அதோட ப்ரொடெக்டிங் ரீஜன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும், அது ஆட்டோமேட்டிக்காக இறப்புக்கு உள்ளாகும். ஓகேவா? ஸோ டீஆக்சிஜனேஷன், வார்மர் வாட்டர் ஹோல்ஸ் லெஸ் ஆக்சிஜன் தேன் தி கோல்டர் வாட்டர். Colder water holds more amount of oxygen than the warmer water. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குளோபல் வார்மிங்னால ஓஷன் ஹீட் கண்டென்ட் கூடுச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் குறையும். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சுன்னா அதை தான் டீஆக்சிஜனேஷன் சொல்கிறோம். டீஆக்சிஜனேஷன் நடந்ததுன்னா அனிமல்ஸோ ஸ்பீசிஸோ மரீன் ஸ்பீசிஸோ ப்ரீத் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் போகும். ப்ரீத் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் லீட் டு unfavorable situations for living beings to exist. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெட் ஜோன். ஓகேவா? ஸோ இப்படி ஓவராலாக ஏற்படக்கூடிய எஃபெக்டையும் தாண்டி ஓவரால் ஓஷன் சர்க்குலேஷன், ஏன்னா நமக்கு ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸில் இருக்கிறதுலே டெம்பரேச்சர் குறைவாகும், ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேயே டெம்பரேச்சர் கூடவும் இருந்தால் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் ஓஷன் சர்க்குலேஷனை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ இந்த டிஃபரன்சஸ் குறைய ஆரம்பிக்குது. மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸு, பெர்மாஃப்ரோஸ்டோட தாயிங்க, இது எல்லாமே டிஃபரன்சஸ் குறைய ஆரம்பிக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் ரெடியூசஸ் தி ஓஷன் சர்க்குலேஷன். என்ன ஆக ஆரம்பிக்கும், ஈக்குவட்டோரியல் அண்ட் டிராபிக்கல் கண்ட்ரீஸ் வில் எக்ஸ்பீரியன்சஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபர்தர் மோர். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை ஓஷன் வாட்டர்ஸ் தான் கேரி பண்ணிட்டு போகிறதுனால இங்கே ஓரளவுக்கு டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். இப்போ கேரி பண்ணக்கூடிய அந்த சர்க்குலேஷன் வீக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் டிராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்மளுடைய சம்மர் சீசன்ஸில் பீயிங் அ டிராபிக்கல் கண்ட்ரி, இந்தியா இஸ் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்டென்சிவ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் during the summer season and extensive coldness during the winter season. இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வீக்கெண்டு ஓஷன் சர்க்குலேஷன்ஸ். இந்த ஓஷன் சர்க்குலேஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக அதனால் ஏற்படக்கூடிய எல்னினோ, லானினா, இந்தியன் ஓஷன் டைபோல் மாதிரியான எஃபெக்ட்ஸு will have a huge impact on the Indian monsoon. இந்தியன் மான்சூனை நம்பி தான் நம்மளுடைய என்டையர் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டமும் வாட்டர் ரிசோர்ஸஸும் இருக்குது. அது வந்து இன்றைக்கி நமக்கு நல்லது செய்கிறத தாண்டி நிறைய டிசாஸ்டர்ஸும் நிறைய ப்ராப்ளமும் தான் உருவாகுதுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். க்ளவுட் பர்ஸ்ட்டு, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸு, இது அதிகமாக ஸ்டார்ம் சர்ஜஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சைக்ளோன்ஸையும் நம்ம ஃபர்தர் செஷனில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி increasing levels of global warming and climate change and its impact on oceanic level நம்ம கலெக்டிவாக தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இது போதும் நமக்கு எந்த கொஷினாலும் எந்த ஏரியானாலும் நமக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம், மரீன் ஈகோ சிஸ்டமில் என்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்களா. இப்போ நம்ம கோஸ்டல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேங்க்ரூவ்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஸ்பீசிஸ் ஆஃப் தி கோஸ்டல் ஈகோ சிஸ்டம். மேங்க்ரூவ்ஸ்ன்றது நமக்கு வந்து கோஸ்டலோட ஒட்டி இருக்கும். கரெக்டாக நமக்கு வெளியிலேயே நம்மளுடைய சுந்தர்பன் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோஸ்டலோட ஒட்டி இருக்கும். அதில் இருந்து கோஸ்டல் ரீஜன்ஸுக்கு உள்ளே போக 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 இந்த ரெடக்ஷன் இன் ஸ்லோப்பி மூவ்மெண்ட்டில் நடக்கும். அதை தான் நம்ம வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ்னு சொல்லுவோமா. கான்டினென்டல் ஷெல்ஃப்
இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸில் மிடில் வந்து பார்த்தோம்னா மோர் நம்பர் ஆஃப் சீ கிராஸ் பெட் இருக்கும். இந்த சீ கிராஸ் பெட்ன்றது நிறைய மரீன் ஆர்கானிசம்ஸ், அது எஸ்பெஷலி நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய டியூகாங், சீ கவ் மாதிரியான சீ கவ் மாதிரியான அக்வாட்டிக் ஸ்பீசிஸுக்கு இந்த சீ கிராஸ் ரீஜன்ஸ் தான் பிரைமரி ஃபுட் சோர்சஸாக இருக்கும். அதுக்கு கீழே இந்த ஸ்லோப் ரீஜன்ஸில் தான் வி ஹாவ் தி கோரல் ரீஃப் ஈகோசிஸ்டம். இந்த கோரல் ரீஃப்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் அ symbiotic relationship of polyps plus zooxanthellae. ஸோ பாலிப்ஸ்னுடைய ரோல் என்ன? கால்சியம் கார்பனேட்டை செக்ரேட் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஜூஸான்தலே இஸ் அன் ஆல்கே. ஆல்கே இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் இட்ஸ் ஓன் ஃபுட். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம கோரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோரல் ரீஃப்ஸ் தான் மோஸ்ட் பிரைமரி காம்போனன்ட் ஆஃப் தி மரீன் ஈகோசிஸ்டம். இதை சுற்றி தான் நிறைய பிரைமரி ப்ரொடியூசர்ஸு, பிரைமரி கன்சியூமர்ஸ்னு கோஸ்டல் சிஸ்டத்தோட ஈகோசிஸ்டமே டிட்டர்மைன் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ இதனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா, கோரல் ரீஃப்ஸ், சீ கிராஸ் பெட்டும், தென் மேங்க்ரோவ்ஸ், இதெல்லாமே நம்ம சுனாமிஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸ்டார்ம் சர்ஜஸ் பார்த்துருந்தோம். அதோட இம்பாக்ட் எல்லாம் குறைக்கக்கூடிய ரோல்ஸை இது பார்த்துருக்கோம். எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபிஷ் அண்ட் இன்வெர்டிபிரேட் லார்வா, மைக்ரேஷன் ஆஃப் அடல்ட் ஃபிஷ்ஷஸ், இங்கே இருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷஸ் இங்கேயும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய லேண்டில் இருந்து வரக்கூடிய செடிமெண்ட்ஸு, நியூட்ரியன்ஸு, ஏன்னா ரிவருடைய ரன் ஆஃப் கடைசியாக இதை கடந்து தானே போய் கடலை சேர்க்கணும். அந்த ரிவர் கொண்டு வரக்கூடிய செடிமெண்ட்ஸு, நிறைய நியூட்ரியன்ஸு இஸ் ஆல்சோ பீன் கேப்பபிள் ஆஃப் டேக்கன் பை தி மரீன் ஃபிஷ் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இங்கே இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ்ஷோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் மைக்ரேஷன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் இன்டேக்கு, மைக்ரேஷன் டியூரிங் தி டிஃப்ரெண்ட் சீசன்ஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இட் இஸ் வெரி வெரி இம்பரேட்டிவ் டு ப்ரொடெக்ட் தி மேங்க்ரோவ்ஸ், சீ கிராஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸ். அது எஸ்பெஷலி மேங்க்ரோவ்ஸில் வந்து பார்த்தோம்னா சால்ட் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப கூட இருக்கும். ஈவன் ஏன்னா அது வந்து சலைனாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லேயே வளரக்கூடியது, நியூமட்டோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சலைனிட்டியை டாலரேட் பண்ணக்கூடிய மேங்க்ரோவ்ஸ் கோஸ்டல் எரோஷன்ஸையும் தடுக்கும். ஓகேவா? கோஸ்டல் எரோஷன்ஸை தடுக்கும். அதே சமயத்தில் இட் கேன் ஆக்ட் ஆஸ் அ ஃபில்டரிங் ஏஜென்ட் ஃபார் தி ரிவர் ரன் ஆஃப். ஸோ அப்சார்ப்ஸ் நியூட்ரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் டிஸ்சார்ஜஸை நிறைய ஃபில்டர் பண்ணுறதுனால இட் ப்ரொவைட் அ ரைட் பேலன்ஸ் டு தி அதர் ரீஜன்ஸ் ஆஃப் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போ மேங்க்ரூவ்ஸோட ப்ரெசன்ஸும் சீகிராஸோட ப்ரெசன்ஸும் டு சம் எக்ஸ்டென்ட் இஸ் ஆல்சோ ப்ரிவென்டிங் தி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். ஏன்னா கோரல் ரீஃப்ஸ் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அப்போ இந்த கோரல் ரீஃப்ஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால அது டிஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளாகுதுன்னா இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? வார்மிங் ஆஃப் த ஓஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். வார்மிங் ஆஃப் த ஓஷன்ஸ் அதிகரிக்க அது ரொம்ப சென்சிபிளான ஆர்கானிசம் சொன்னோம்னா, ஸோ வார்மிங் அதிகரிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கோரல் ப்ளீச்சிங் நடக்கும். அதே சமயத்தில் சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கோஸ்டல் ரீஜன்ஸ்லையும் அந்த சீ லெவல் அதிகரிக்குமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோஸ்டல் எரோஷன் நடக்குமா? ரிவரோடைய ரன் ஆஃப் நடக்குமா? அதனால் ஏற்படக்கூடிய செடிமெண்டேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த செடிமெண்டேஷன்ஸ் அளவுக்கு அதிகமாக கோரல் ரீஃப்ஸை வந்து பாதிச்சிச்சுன்னா அதனால் ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது. ஓகேவா? அதே சமயத்தில் it will harm the symbiotic relationship between the zooxanthellae and polyps. ஸோ அதை தான் ஸ்மாதரிங் ஆஃப் கோரல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைக்ளோன்ஸு, ஸ்டார்ம் சர்ஜஸ் இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணோம். தென் வந்து இந்த ரிவர்ஸ் எஸ்பெஷலி ஃப்ளட்டு நடக்க போகும்போது ரிவர்ஸு ஒரு இரிகேஷன் பண்ணக்கூடிய கேனல் ரீஜன்ஸில் இருந்து ரிவர் ரன் ஆஃப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய நியூட்ரியன்ஸை தேவைக்கு, எஸ்பெஷலி நைட்ரேட்ஸு இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் மூலிமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா அதோட இம்பாக்டில் என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா ஆல்கல் ப்ளூம் நடக்கும். அந்த ஆல்கல் ப்ளூம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா விச் ரெடியூசஸ் தி ஆக்சிஜன் லெவல் ஆஃப் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அந்த ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்க போகும்போதும் கோரல்ஸ்க்கு ஒரு பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்கும். தென் அதே மாதிரி ஆல்டர்டு ஓஷன் கரண்ட்ஸு, அசிடிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே கோரல் ரீஃப்ஸை பெரிய லெவலில் பாதிக்கும். அப்போ கோரல் டிஸ்ட்ரக்ஷன், கோரல் ப்ளீச்சிங்ன்றது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சினாலையும் டெஃபினட்டாக கோஸ்டல் ஈகோசிஸ்டத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படி எந்தெந்த ரீஜன்ஸ்லலாம் ஹையர் லெவல் ஆஃப் அஃபெக்ட் இருக்கோ, எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் ஹையர் லெவல் ஆஃப் இம்பேக்ட் இருக்கோ அந்த ரீஜியன்ஸ் வில் பிகம் டெட் ஜோன்ஸ். கரெக்டாக
இந்த டெட் ஜோன்ஸ் அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக இட் ஹேவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் தி மரீன் ஈகோசிஸ்டம். ரைட்டா? ஸோ அப்போது க்ரையோஸ்பியருடைய ரோலு, மெல்ட்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸும் பெர்மாஃப்ரோஸ்ட் தாயிங்கும் ஷ்ரிங்கிங் ஆஃப் கிளேஷியர்ஸும் எப்படி ஓஷன் லெவலில் ரைஸ் ஆகுது, ஓஷன்ஸில் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணது, அதோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸில் எஸ்பெஷலி கோரல் ரீஃப்ஸு, சீக்ராஸ் அண்டு மேங்க்ரூவ்ஸ்க்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தீமுக்குள்ளார தான் கேள்விகள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய கண்டினியூவேஷனாக இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட், இப்போ நம்ம வந்து குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சினுடைய இம்பேக்ட் ஆன் தி ஓஷனிக் ரீஜன்ஸில் பார்த்தோம். ஓஷனோட பார்க்க போகும்போது கோஸ்டலும் அது கூட அசோசியேட் ஆகிடும். லேண்டில் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஒரு பக்கம் இன்டென்சிவ் ஹை ஃப்ரீக்வன்சி ரெயின்ஃபால்ஸ்னால ஃப்ளட்டிங் நடக்குதுன்றதெல்லாம் நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ட்ராட்டு, செமி அரிட் கண்டிஷன்ஸு, அந்த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். லேண்ட் பிகம்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் லிவிங் பீயிங்ஸ் டு எக்ஸிஸ்ட். அந்த ஃபார்ம் ஆஃப் லேண்டோடைய credibility சேஞ்ச் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெசர்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இந்த டெசர்டிஃபிகேஷன் இஸ் இன்டியூஸ்டு பை கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? அப்போ டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னதுன்னா, ரொம்ப வருஷமாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல், அதுவும் தண்ணியோடைய ப்ரெசன்ஸே இல்லாமல் பலாயிரம் வருஷமாக போனதுக்கப்புறம் தான் அந்த டெசர்ட்டாக மாறும். அந்த டெசர்ட்டாக மாறுறதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம desertification சொல்லுவோம். Desertification refers to the land degradations in arid, semi-arid and dry subhumid areas resulting from various factors including climatic variations and human activities. Human activities and climatic variations are both complement to each other. இதனால் அது நடக்கும், அதனால் இது நடக்கும்ன்ற மாதிரி இது ரெண்டோடைய இம்பேக்ட் ஆன் தி லேண்ட் ரீஜன்ஸ் என்ன நடக்கும்னா டெசர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ டெசர்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிளியராக புரியணும். ஓகேவா? இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறோமா, அதாவது கிளைமேட் சேஞ்சுன்ற கான்செப்ட் என்ன பண்ணுன்னா, கிளைமேட் சேஞ்சினால இப்போ கிளைமேட் சேஞ்சினால என்ன நடக்கும், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் லைக் ஃப்ளட்ஸு, டஸ்ட்டு, ஸ்டாம்ஸு, ட்ராட்ஸ், இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குமா. இந்த பிரச்சனைகள் நடக்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோஸ்டல் எரோஷனையும் பார்த்துருந்தோம். அப்போ அதே மாதிரி இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஹிமாலயாஸில் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது, அதே சமயத்தில் ரிவர் ரன் ஆஃப் நடக்குது. ஸோ ரிவரோடைய பிளெயின் ரீஜன்ஸ்லேயும் சாயில் எரோஷன் நடக்கும், லேண்ட்ஸ்லைட்ஸ்லையும் சாயில் எரோஷன் நடக்கும், கோஸ்டல் ரீஜன்ஸ்லையும் சாயில் எரோஷன் நடக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸோட ரிசல்டண்ட்டாக சாயில் எரோஷன், இந்த சாயில் எரோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஓகேவா? இந்த சாயில் எரோஷன் நடக்கிறது ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ்னால நடக்கும், இன்னொரு பக்கம் என்ன ஆக ஆரம்பிக்குமா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸோட இன்னொரு முக்கியமான காம்பனன்ட் என்னது, கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன்ஸ். கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன்ஸு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ளட்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸை இன்டியூஸ் பண்ணுதோ, அதே சமயத்தில் கார்பனை ஹோல்ட் பண்ணக்கூடியதுன்னா என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும். அப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா ட்ரீஸ் அண்ட் பிளான்சஸ் அதிகரிக்கணும். ட்ரீஸ் அண்ட் பிளான்சஸும் ஆன் தி அதர் சைடு டீஃபாரஸ்டேஷன் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்னால குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பயோடைவர்சிட்டி லாஸை ஏற்படுத்தும். லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், சாயில் எரோஷன்னால லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கும். நியூட்ரியன்ஸ் அங்கே சாயிலில் ப்ரெசென்ட்டே இருக்காது, எரோஷன் அதிகரிக்கும், சாயில் மாஸ்டரோட கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கலி பயோடைவர்சிட்டி லாஸ் வில் பி தேர். பயோடைவர்சிட்டி லாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் எய்ட், அது பிரைமரி ப்ரொடியூசர்ஸான ட்ரீஸு, பிளான்ட்ஸ் இது எல்லாமே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போகும். அதோடு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஈகோசிஸ்டமுமே பாதிக்கப்படும். அப்போ இந்த ரெடியூஸ்டு பயோடைவர்சிட்டி ஆக்டிவிட்டி வில் ஃபர்தர் இன்டென்சிஃபை தி சாயில் எரோஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சினுடைய இம்பேக்ட்னால எப்படி டிசாஸ்டர்ஸ் மூலியமாக சாயில் எரோஷன் நடக்கும், இன்னொரு பக்கம் டீஃபாரஸ்டேஷன் அல்லது லோ ப்ரெசன்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்னால பயோடைவர்சிட்டி லாஸ் என்ன நடக்கும், இது எல்லாமே ஃபைனலி இட் குட் ரிசல்ட்ஸ் இன் சாயில் டீக்ரடேஷன். சாயில் எரோஷன் மாதிரியே சாயில் டீக்ரடேஷன். ஓகேவா? அந்த சாயில் டீக்ரேட் ஆக which reduces the primary productions and nutrient cycle which could resulted in desertification. ஓகேவா? ஸோ அப்போ டெசர்டிஃபிகேஷன்ன்ற கான்செப்ட் லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் அல்லது லேண்ட் ரீஜன்ஸில் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் பயோடைவர்சிட்டினாலையும் எப்படி இன்டென்சிஃபை ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த டெசர்டிஃபிகேஷன் எகெயின் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக
அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனுடைய சீக்வஸ்ட்ரேஷன் என்னது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பிளான்ஸ் இருந்தால் மட்டும் தானே, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் மட்டும் தானே கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். டெசர்டிஃபிகேஷன் அதிகரிக்க பிளான்ஸும் இருக்காது, ட்ரீஸும் இருக்காது, வாட்டரோட அவைலபிலிட்டி இருக்காது. அப்போ அதனால என்ன ஆக ஆரம்பிக்கும், ரெடியூஸ்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், விச் ஃபர்தர் இன்டென்சிஃபைசஸ் தி கிளைமேட் சேஞ்ச். அப்போ திரும்ப இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இந்த டிசாஸ்டர்ஸ் நடக்கும். அதனால சாயில் எரோஷன் இருக்கும். சாயில் எரோஷனால பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கும். இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கிறதுனால இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அகைன் பிரசன்ட் இன் தி அட்மாஸ்பியர் இருக்கும். அது ஃபர்தராக இந்த சைக்ளிக் பேட்டர்னில் டெசர்டிஃபிகேஷன் இஸ் ஃபர்தர் கெட்டிங் இன்டென்சிஃபைடு, ப்ராடர் அண்டு spreading across the regions due to the impact of global warming and climate change. அப்போ கோஸ்டல் ரீஜன்ஸ்லையும் மரீன் ரீஜன்ஸ்லையும் எந்தெந்த விதத்தில் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டெசர்டிஃபிகேஷன் அண்டு லேண்ட் டீக்ரடேஷன்ஸ், சாயில் சலனைசேஷன், சாயில் இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் லேண்ட் ஈகோசிஸ்டத்துலையும் அதனோட பாதிப்புகள் ஏற்படுது. ஓகேவா? இதை பற்றின ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். ரைட்? இப்போ இது வரைக்கும் பார்த்த இந்த ஃபேக்டர்ஸோடைய கம்பைண்டா இதில் வந்து நம்ம ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா யூ கேன் யூஸ் இட் அஸ் அ பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எனி ஆன்சர் ரைட்டிங். ஓகேவா? இப்போ ஹியூமன் இன்டியூஸ்டு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சோடைய காசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம். டிஃபாரஸ்டேஷன், ஃபாசில் ஃபியூவல் கம்பஷன், அக்ரிகல்ச்சரல் அண்ட் லைஃப் ஸ்டாக். இப்போ அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ்ன்றது, அக்ரிகல்ச்சர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன், லைஃப் ஸ்டாக்ஸ், ஃபர்டிலைசர்ஸ். எனக்கு ஃபாசில் ஃபியூவல் எமிஷன்ஸ்னால கார்பன் டை ஆக்சைடு வரும். இங்கே வந்து பார்த்தோம்னா மீத்தேன் எமிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணணும், க்ரீன் ஹவுஸ் கேசஸோட எமிஷன்ஸ் அதிகரிக்கும். இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன்ஸ் அதிகரிச்சிச்சுன்னா குளோபல் வார்மிங் நடக்கும். குளோபல் வார்மிங்கோட ரிசல்டண்ட்டாக என்ன நடக்கும், கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சோடைய இம்பேக்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், ஓஷன் அசிடிஃபிகேஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடக்கும், மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப்ஸு, கிரீன்லேண்ட் ஷீட்ஸு, இதனால் ஏற்படக்கூடிய disease and other pest related components, habitat destruction, coral bleaching, atmospheric warming, permafrost thinning, snow cover reductions. இப்போ இந்த effects எல்லாமே ஒவ்வொரு விதத்தில், இப்போ எக்ஸ்ட்ரீம் வெதர், ஹீட் வேவ்ஸ், ஃப்ளட்ஸ், ட்ராட்ஸ் அதிகரிக்க it directly affect the health and safety of the humans. பேசிக் லைவ்லிஹுட்டுக்கு தேவைப்படக்கூடிய கிராப் லாஸ் ஏற்கனவே இருக்கும். இந்த மெல்டிங் ஆஃப் ஐஸ் கிளேஷியர்ஸ் என்ன பண்ணும், சீ லெவல் ரைஸ் ஆகும், கோஸ்டல் சப்மர்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லாஸ். ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு டியூ டு தி இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்னால இன்வேசிவ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், இன்வேசிவ் ஸ்பீசிஸோட மூவ்மெண்ட் இருக்கும், பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கும். அப்போ இந்த அட்மாஸ்பெரிக் வார்மிங், பெர்மாஃப்ரோஸ்ட் மெல்டிங் அண்ட் ஸ்னோ கவர் ரிடக்ஷன் ஃபர்தர் இன்டென்சிஃபைசஸ் தி இன்க்ரீஸ் இன் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் மறந்துடக்கூடாது. வாட்டர் வேப்பர் இஸ் அ நேச்சுரல் கிரீன் ஹவுஸ் கேஸ். அதிகமான குளோபல் வார்மிங் நடக்க அதிகமான எவாப்ரேஷன் நடக்கும். அதிகமான எவாப்ரேட்டட் வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா விச் ஃபர்தர் இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர். வாட்டர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். மீத்தேன் ரிலீஸ் இன்டு அட்மாஸ்பியர், ரெடியூஸ்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி. இந்த காம்போனன்ட் கண்டினியூஸாக நடக்க இட் ஃபர்தர் ஃபீட்பேக்ஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங். இந்த சைக்ளிக் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சின்ன பேசிக் பாயிண்ட்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய இன்டர்லிங்கேஜஸும் இது எப்படி ஓவராலாக ஒன்று இன்னொன்று ஃபர்தராக இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இது போதும். இதை பற்றின எந்த கேள்விகள் கேட்டாலும் இதை வச்சு உங்களால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். இது வரைக்கும் பார்த்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு அட்ரஸ் பண்ணிடலாமா? ஓகேவா? அப்போ இந்த தீம்ல இருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும். அதை அட்ரஸ் பண்ணிக்கிறதுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் வைஸ் என்னென்ன எந்த வகையில் அட்ரஸ் பண்ணுறாங்க, இனிஷியேட்டிவ்ஸ் வைஸ் என்னென்ன அட்ரஸ் பண்ணுறாங்கன்றலாம் இது வந்து ஃபர்தரான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஐயூசிஎனோட இனிஷியேட்டிவ்ஸு, யூஎன்இபியோட இனிஷியேட்டிவ்ஸு, தென் வந்து யூஎன்எஃப்சிசியோட இனிஷியேட்டிவ்ஸு, இந்தியா என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க, க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்தியாவுடைய க்ரீன் ஹைட்ரோஜன் எனர்ஜிக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, கார்பன் கேப்சர் அண்டு ஸ்டோரேஜுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பிகாஸ் இட் ஹாஸ் ரிசல்டட் இன் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அப்போ பேப்பர் 3ல் எஸ்பெஷலி இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்க்கான பேஸ் இது தான்.
இப்போ இந்த பேஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா பேப்பர் 1லையும் எழுதிடலாம், பேப்பர் 3லையும் எழுதிடலாம். ஓகேவா? அப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இந்தியா ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்கல்ல. இந்தியா ஸ்பெசிஃபிக்கா ஹிமாலயன் கிளேஷியர் மெல்ட்டிங்கு இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், அது ஹிமாலயன் கோஸ்ட்டுக்கு என்ன, ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், கோஸ்டல் ஸ்டேட்ஸுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்ற காம்பனன்ஸை கேட்டிருந்தாங்களா. அப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தேர்ட் போல் ரீஜன் சொல்லக்கூடிய கிரேட் ஹிமாலயன் ரீஜன்ஸ், அதில் அதனுடைய மெல்ட்டிங் அதிகரிக்க டெஃபினட்டாக கிரேட் பிளைன் ரீஜன்ஸ்னு சொல்லக்கூடிய நார்தன் இந்தியா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி ஹிமாலயாஸ் தான். ஓகேவா? ஏன்னா ஹிமாலயன் ஸ்டேட்ஸை தாண்டி அதுலேருந்து வரக்கூடிய கிளேஷியர்ஸ்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய பெரினியல் ரிவர் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கங்கா, இண்டஸ் அண்ட் பிரம்மபுத்திரா, இது எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்? வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அன்ஸ்டேபிள் ஸ்லோப்ஸ், ரைஸ் இன் கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட், ஹியூமன் மவுண்டன் சிஸ்டம்ஸ், மவுண்டன் ecosystemஸ் will get affected, rise in extreme rainfall, extinctions to animals and loss of pasture land. pasture land என்னது? அந்த மேயக்கூடிய நிலங்கள் இந்த ஹிமாலயன் ரீஜன்ஸில் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ்னுடைய ரேட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பை தி இயர் ஆஃப் 2100 இப்போ கார்பன் எமிஷன்ஸ் இஸ் அக்ரெசிவ்லி செக்டு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கிளியராக நம்ம எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் டெவலப்டு கண்ட்ரிஸ் இது எல்லாமே அட்ரஸ் பண்ணினா கூட அட்லீஸ்ட்டு 1.8 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலியமாக அப்போவே நம்ம தி பெஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் எடுத்தாலுமே 33% ஆஃப் லாஸ் ஆஃப் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ் வில் பி தேர். ஓகேவா? ஓரளவுக்கு நம்ம பண்ணோம்னா 50% லாஸ் பண்ணிடுவோம். 3.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற லெவலில் எந்த இனிஷியேட்டிவ்ஸ் இல்லாமல் எந்த ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இப்போ இருக்கிற லெவலே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கிளேஷியர்ஸ் இன் தி ஹிமாலயன் வில் பி லாஸ்ட் பை தி இயர் ஆஃப் 2100. ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்போ இதை இந்தியன் கான்டெக்ட்ஸில் பார்க்க போகும்போது, அது எஸ்பெஷலி இந்தியன் கோஸ்டல் ஸ்டேட்ஸை பார்க்க போகும்போது இந்த கீ பாயிண்ட்ஸ் அகைன் தெரிஞ்சுக்கோங்க. ரைசிங் ஷீ லெவல்ஸ் லீட்ஸ் டு சப்மர்ஜன்ஸ் ஆஃப் லோ லேயிங் கோஸ்டல் ஏரியாஸ், கோஸ்டல் எரோஷன்ஸ் அண்ட் சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் வல்னரபிள் டு ஹையர் நம்பர் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எஸ்பெஷலி இன் தி நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ சம்மர்லையும் இருக்குது, அது சமயத்தில் அரேபியன் சீலையும் இருக்குது. ஸோ இன்டென்சிஃபைடு சைக்ளோனிக் ஆக்டிவிட்டீஸ், மோர் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் சிவியர் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி ரீஜன்ஸ் வில் பி தேர். இந்த சலைன் வாட்டர், சால்ட் வாட்டருடைய இன்ட்ரூஷன் கோஸ்டல் ரீஜன்ஸில் வரப்போகும்போது வி நோ தட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் இது எல்லாமே என்னது? டெல்டாயிக் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் பேடி கல்டிவேஷன்ஸ், பிரைமரி ஃபுட் செக்யூரிட்டி அட்ரஸ் பண்ணக்கூடிய டெல்டாயிக் ரீஜன்ஸ். அப்போ இந்த சலைனிட்டி இன்ட்ரூஷன் வந்துச்சுன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறையப்படும். அங்கே இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர்ஸ், அக்விஃபர்ஸ்னால் என்னது? கிரவுண்ட் ரீஜன்ஸில், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன்ஸ் தான் அக்விஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் சோர்ஸ் ஃபார் கிரவுண்ட் வாட்டர், அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ் அண்ட் அஃபெக்டிங் வாட்டர் அண்ட் சாயில் குவாலிட்டி. அதே மாதிரி 7500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கோஸ்டல் ரீஜன்ஸ், இது இந்தியாவுடைய கோஸ்டல் ரீஜன்ஸையும் இங்கே மெயின்லேண்ட் ரீஜன்ஸையும் பொருந்தும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் லட்சதீப்பும் பொருந்தும். அதுவும் கோஸ்டல்ஸ் தானே, அதை சுற்றி ஐலாண்டை சுற்றி இருக்கிறதும் கோஸ்டல் ரீஜன்ஸ் தானே. ஸோ பெரிய லெவலில் மரீன் ஈகோசிஸ்டம் டிகிரடேஷன் வில் பி தேர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கோரல் ப்ளீச்சிங், மேங்க்ரோவ் டிஸ்ட்ரக்ஷன், நம்மளோட சுந்தர்பன் ரீஜன்ஸு, கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ஸு, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜன்ஸு, லட்சதீப் ரீஜன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஈகோசிஸ்டல் டிகிரடேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? கோஸ்டல் சிட்டிஸ் எஸ்பெஷலி நம்மள மாதிரியான சென்னை, மும்பை, கொச்சி மாதிரியான இடத்துல அர்பன் ஃப்ளட்டிங் நடக்கும். அர்பன் ஃப்ளட்டிங்க்கு இந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். ஓகேவா? அர்பன் ஃப்ளட்டிங் வில் பி தேர், ஹெல்த் அண்ட் மைக்ரேஷன் இஷ்யூஸ் வில் பி தேர், சோஷியோ எக்கனாமிக் லாசஸ் வில் பி தேர், என்விரான்மெண்டல், ஈக்கலாஜிக்கல், social and economical loss will definitely be there due to the impact of global warming and climate change in all over India as a whole, Himalayan states and coastal states in particular. ஓகேவா? அப்போ இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம்னா கிளைமேட் சேஞ்ச் அண்டு சீ வாட்டர் இன்ட்ரூஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் அதை தாண்டி ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா அக்ரிகல்ச்சுரல் ஓவர் யூசேஜ். Almost more than 80% of the groundwater extraction is happened due to agricultural extraction தான்.
ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அன்ரெகுலேட்டட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நடக்குது. ஓகேவா, இரிகேஷன் பர்பஸஸ்க்காக. எஸ்பெஷலி நம்மளுடைய கிரீன் ரெவல்யூஷன் பெல்ட் ரீஜன்ஸான பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி ரீஜன்ஸில் பேடி அண்ட் சுகர் கேன் கல்டிவேஷன்ஸ் ஆர் மோர் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ். அப்போ அதுக்கு ஈவன் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, சப்சிடைஸ்டு எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாமே என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா ரெகுலேட்டட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்ஸுக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கக்கூடிய டிக்ளைனிங் எராட்டிக் நேச்சர்ஸ் ஆஃப் மான்சூன் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ட்ராட்டும் இன்னொரு இடத்துல ஃப்ளட்ஸையும் கிரியேட் பண்ணுது. அர்பனைசேஷன்ஸ்னால நமக்கு எப்படி ஃப்ளட்டிங் ஏற்படுதுன்றதை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போது ஃப்ளட்டிங் ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா வாட்டர் டிஸ்சார்ஜ் இன்ஃபில்ட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. லேண்டுக்குள்ளார வாட்டர் போனால் தானே கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். கான்கிரீட்டைஸ்ட் அண்ட் ரோட்ஸ்னால இருக்கக்கூடிய அர்பனுடைய லேண்ட்ஸ்கேப் என்ன பண்ணோம்னா ரெடியூசஸ் தி இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் will get reduced. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ரீசார்ஜ் கிரவுண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், எஸ்பெஷலி தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், ஸ்டீல், ரைட்டா, அதர் டெக்ஸ்டைல்ஸ், லெதர், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே ஹை லெவல் ஆஃப் வாட்டர் கன்சியூமிங் இண்டஸ்ட்ரீஸ். அந்த வாட்டர் கன்சியூமிங் இண்டஸ்ட்ரீஸு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், தமிழ்நாடு எஸ்பெஷலி சென்னை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே ஹையர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்ஸை இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட கான்சிக்வன்சஸ் ஈக்கலாஜிக்கலாகவும் இருக்கும், என்விரான்மெண்டலாகவும் இருக்கும். தென் கிரவுண்ட் வாட்டரோடைய ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டருடைய ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வாட்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், சில ஸ்கீம்ஸ், அட்டல் புஜல் யோஜனா, ஜல் சக்தி அபியான், நேஷனல் அக்விஃபர் மானிட்டரிங்ன்ற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டியோடைய டேட்டாவை இங்கே பார்த்தோம்னா இந்தியாவுடைய இப்போ கரண்ட் லெவல் ஆஃப் வாட்டர் கன்சப்ஷனும் வாட்டர் சப்ளையும் டிமாண்டையும் வச்சு பார்த்தோம்னா இப்போ 2000 இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா we are exceeding the supply by the year of 2030. ஒரு 5 வருஷத்தில் 2 மடங்கு நம்மளுடைய டிமாண்ட் அதிகரிச்சிருது. நம்மளுடைய சப்ளையை விட டிமாண்ட் 2 மடங்கு அதிகரிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் வாட்டர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, இதுதான் பேஸ் லைன் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸோட பாதிப்புகள் எங்கே பெருசாக இருக்குன்னு பாருங்கள், எஸ்பெஷலி இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸ். ஏன்னா இது நேச்சுரலாகவே அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்ஸ். இந்த அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்ஸை தாண்டி இம்ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் இரிகேஷன் வாட்டர்ஸ்னால பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபியும் is getting affected due to the fresh water availability. ஓகேவா, ஸோ இது பிரகாரம் பார்த்தோம்னா சிட்டிஸு, தென் ஹையர் லெவல் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், பெனின்சுலர் ஸ்டேட்ஸில் எஸ்பெஷலி கோஸ்டல் ரீஜன்ஸ் இஸ் கெட்டிங் ஹை லெவல் ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரெஸ். ஏன் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸு? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கோஸ்டல் இன்ட்ரூஷனும் இருக்கும், கோஸ்டல் வாட்டர் சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷனும் இருக்கும். இங்கே அன்ரெகுலேட்டட் வே ஆஃப் கன்சியூமிங் தி இரிகேட்டட் வாட்டரும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது எஸ்பெஷலி பெனின்சுலர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா இரிகேஷனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேனல் இரிகேஷன்ன்றது நமக்கு ரொம்ப கம்மி. வி ஆர் டிபெண்ட் ஆன் டேங்க் இரிகேஷன், வெல்ஸ், டியூப் வெல்ஸ், அதுவும் போர் வெல்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டருடைய டேபிள் ரொம்ப 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 கீழே போயிடுச்சு. அப்போ இது எல்லாமே இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் காசஸ் ஃபார் தி டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா and how far it addresses the drinking water availability for the whole population of India, regional wise distribution. ஓகேவா, அப்போ இந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ரைட்? அப்போது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னது, கார்பன் கேப்சர், கார்பன் எமிஷன்ஸ் நமக்கு இருக்குதா, அந்த கார்பன் எமிஷனை கேப்சர் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும், பெர்மனென்ட்லி ஸ்டோர் பண்ணணும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, CCUS, கார்பன் கேப்சர், யூஸ் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ அப்போது மேஜராக
நேச்சுரலாக இருக்கக்கூடிய ட்ரீஸு பயோமாஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எனர்ஜி ஜெனரேஷன்ஸாக இருக்கட்டும், தெர்மல் எனர்ஜி ஜெனரேஷன்ஸாக இருக்கட்டும், அங்கே இருந்து எமிட் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணணும், தென் அதை ஸ்டோர் பண்ணணும், பர்மனண்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணணும், ஃபர்தராக வேறு ஃபார்மில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ அதனோட யூட்டிலைசேஷனை நம்ம வேறு ஃபார்மில் யூஸ் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் நாட் எண்ட் அப் இன் தி அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு போனால் தானே க்ரீன் ஹவுஸ் கேஸஸை அது வந்து ஆக்ட் ஆகும். அட்மாஸ்பியருக்கு அனுப்பாமல் நம்ம என்னென்ன விதத்தில் அதை வந்து லேண்டுக்குள்ளாரையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ, சீக்வஸ்டர் பண்ணிக்கிறோமோ, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் பயோ எனர்ஜி வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ பயோ எனர்ஜி வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ்னா இப்போ பயோமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வுட்டு அந்த மாதிரியான இப்போ ஆர்கானிக் வேஸ்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பயோ எனர்ஜியிலேருந்து என்ன மாதிரியான கேஸஸ் ரிலீஸ் ஆகும்னா, எஸ்பெஷலி அதை பேஸ் பண்ணியோ அல்லது அதர் காம்பனன்ட்ஸை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய கேஸஸில் ஃப்ளூ கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவன் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபுரைசேஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு தெர்மல் பவர் பிளான்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா சல்ஃபர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஃபார் ஆசிட் ரெயின், அதை குறைக்கிறதுக்காகவும். அதே மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியரில் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டினால இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை டைரெக்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸும் இருக்குது. அதுதான் டைரக்ட் ஏர் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ்ன்ட்டு. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான மெத்தட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி டைரெக்டாகவே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனை அப்சர்வ் பண்ணுறது, எமிஷன்ஸ் மூலிமா வரக்கூடிய கார்பன்ஸை அரெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன்ஸோட ப்ரெசன்ஸை குறைக்கும், இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது குறைய ஆரம்பிக்குமா? ஓகேவா? ஸோ அந்த கேப்சர் பண்ணப்பட்ட கார்பனை நம்ம போய் டீப்பர் ஓஷன் பெட் ரீஜன்ஸில் அல்லது ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட கேஸ் அண்டு ஆயில் ரிசர்வ்ஸை எடுக்கப்பட்ட ஃபீல்டில் டீப்பராக போய் புதைச்சிடணும். அதுக்கு பேர் தான் என்னது, சீக்வஸ்ட்ரேஷன். அந்த சீக்வஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக அந்த கார்பன் டை ஆக்சைடு இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மினரல் ஃபார்ம், ஓகேவா, இப்போ கார்பனேட்ஸ் மாதிரியான மினரல் ஃபார்ம்ஸை கன்வெர்ட் பண்ண போகும்போது தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் வேரியஸ் அதர் ஃபார்ம்ஸ். பில்டிங் மெட்டீரியல்ஸ் இப்போ கார்பனேட்டட் சிமெண்ட், லைம்ஸ்டோனை தாண்டி தென் வந்து மெத்தனால்ஸ், எத்தனால்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஜியோ தெர்மல் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பாலிமர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ஸில் அதர் ஃபார்ம்ஸில் அதனுடைய யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்தந்த வகையில் கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ்ன்ற கான்செப்ட் மூலியமா we can address the issues of carbon dioxide. ஓகேவா? அப்போது இதெல்லாம் தான் முக்கியமான தீம்ஸாக இருந்தது. இப்போ இந்த தீம்ஸை பேஸ் பண்ணி இதில் இருந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கர் கொஷின், 250 வேர்ட்ஸ்க்கு எழுதணும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Climate change is a global problem. How India will be affected by climate change? How Himalayan and coastal states of India will be affected by climate change? ஸோ ஒரே விஷயத்த 3 லெவலில் கேட்டிருக்காங்க. climate change is a global problem. இந்தியா ஆஸ் அ ஹோலாக climate changeனால என்னென்ன விதத்தில் பாதிப்புக்கு உள்ளாகுது, அதில் ஸ்பெசிஃபிக்காக ஹிமாலயன் ஸ்டேட்ஸும் கோஸ்டல் ஸ்டேட்ஸும் எப்படி பாதிப்புகளை உள்ளாக்குது அப்படின்ற 3 ஃபேக்டர்ஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது 15 மார்க்கர்ன்றதுனால நமக்கு 3 பக்கத்துக்கு எழுதணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகும்போது இப்போ கிளைமேட் சேஞ்ச், இப்போ இந்த இடத்துல கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம் அப்படின்றத, கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கிளைமேட் சேஞ்சுன்ற கான்செப்டை எதனால் அது குளோபல் ப்ராப்ளம்னு இது வரைக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். அதுலேயே நான் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்கான விஷயங்களை நான் சொல்லிடலாம். அப்புறம் இன் வாட் வே இந்தியா இஸ் கெட்டிங் அஃபெக்டட், இந்தியாவை ஆஸ் அ ஹோலாக நான் சொல்லணும். ஓகேவா? இந்தியாவுடைய ப்ரெசன்ஸும் இந்தியாவுடைய நேச்சரும் எப்படி கிளைமேட் சேஞ்சோடைய இம்பேக்ட்னால பாதிக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இந்த 2 சேர்த்து ஒரு பார்ட்டாகவும் இந்த 2வதாக இருக்கிறது இன்னொரு பார்ட்டாகவும் பார்க்கலாம். அப்போது
கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் ப்ராப்ளமோ இந்தியா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றதே நம்ம 1.5 பக்கத்து வரைக்கும் கவர் பண்ணலாம். அப்புறம் அதுல ஸ்பெசிஃபிக்கா ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எந்த வகையில் அது அஃபெக்ட் ஆகுது அதுக்கான கீ பாயிண்ட்ஸு எக்ஸாம்பிள்ஸு. தென் அதுக்கப்புறம் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் எந்த வகையில் அஃபெக்ட் ஆகுது, ஃபைனலாக கன்க்ளூஷன். இப்படி நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கொஷினுடைய 3 முக்கியமான போர்ஷன்ஸையுமே நம்ம வந்து ஆன்சருக்கான ஸ்பேஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேப் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவைப்படக்கூடிய கீ பாயிண்ட்ஸை எழுத ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச். வை கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம்ன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கிளைமேட் சேஞ்ச் அது வந்து ஒரு லாங் டேர்ம் சேஞ்சஸ் in temperature, weather, precipitation இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணோம். எதனால்? டியூ டு global warming. ஓகேவா? இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது இன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில், அது எஸ்பெஷலி டியூ டு தி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால குளோபல் வார்மிங்னால லாங் டேர்ம் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், வெதர் அண்ட் ப்ரெசிபிடேஷன்ன்றது வில் ரிசல்ட்ஸ் இன் டிசாஸ்டர்ஸ், வாட்டர் கிரைசிஸ், sea level rise, etc., which becomes a global problem. இதெல்லாம் தான் குளோபல் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடலாமா? இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன சொல்லணும்? இந்த sea level rise அண்டு பயோடைவர்சிட்டி லாஸ், இந்த மாதிரி ஜெனரலாக சொல்லிடலாம். பயோடைவர்சிட்டி லாஸ். இப்போ how India will be affected by climate change? Impact of climate change on India. நான் சொல்லணுமா? அப்போ இந்தியா ஆஸ் அ ஹோலாக நான் அட்ரஸ் பண்ணணும். இந்தியா பீயிங் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி, எஸ்பெஷலி ஜியாகிரபிக்கலி டைவர்சிஃபைடு. கரெக்டா? geographically diversified, consist of Himalayas, Western Ghats, Eastern Ghats, deserts, rainforest, coastals and islands. ஸோ அப்போது இப்படி டைவர்சிஃபைடாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட் இன் எவ்ரி ஃபார்ம் இருக்கும். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரி டியூ டு கிளைமேட் சேஞ்ச். கரெக்டா? இப்போ ஒவ்வொரு ரீஜியன்ஸையும் சொல்லிட்டோமா? இந்த ஒவ்வொரு ரீஜியன்ஸும் இந்த கிளைமேட் சேஞ்சினுடைய எந்தெந்த இம்பேக்ட்னால இன் ஜென்ரல் அதுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதையும் நம்ம சொல்லிடலாமா? ஓகேவா? அப்போ இதுலேயும் எஸ்பெஷலி கிளேஷியர் மெல்டிங், erratic monsoon, cyclones, landslides, flash floods, coastal erosion, இந்த மாதிரியான multiple factors will have an impact on each and every component of India. Right? Each and every specific components of India.
இதை இன் ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? அதில் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல வேண்டியது எது? ஹிமாலயன் ஸ்டேட்ஸும் கோஸ்டல் ஸ்டேட்ஸும் அடுத்தது. ரைட்டா? இப்போ ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இதில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் கிளேஷியர் ரெட்ரீட்னா வந்து கிட்டத்தட்ட 65% ஆஃப் கிளேஷியர்ஸ் ஹேவ் கான் கம்பேர்ட் டு தி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா. அப்போ இதனால என்ன ஆகும்? த்ரெட் டு இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா மாதிரியான பெரினியல் ரிவர் சிஸ்டம்ஸ். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் மட்டுமே நம்ம பேசுறதுனால நம்ம கோஸ்டல் பிளைன்ஸை கிரேட் பிளைன்ஸை கூட ஒரு லெவலில் டச் பண்ணால் போதும். ஓகேவா? த்ரெட் டு இந்த கிளேஷியர்ஸ்னால பெரினியல் ரிவர் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த கிளேஷியர் ரெட்ரீட்டுனால நமக்கு டியூரிங் தி மான்சூன் சீசன், மான்சூன் அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ், கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ், இதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஜோஷிமத், லேண்ட் சப்சிடன்ஸ், கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட், தீஸ்தா ரிவர்ஸ் இன் சிக்கிம் ரீஜியன், இந்த மாதிரியான பாதிப்புகளை கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமான காரணம் என்னது? கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஹிமாலயா ஆஸ் அன் ecosystem is getting affected. Flora and fauna. Fauna என்னது? Habitat destruction. Habitat destruction. Himalayan ecosystem is getting disrupted. ரைட்டா? இதை தாண்டி ஆல்பைன் vegetation and some of the agricultural activity, horticultural and agricultural activities will be affected. சொல்லலாமா? to some extent tourism and other livelihood of people will getting affected. அப்படின்னு ஹிமாலயன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல், சோஷியல் அண்டு அதர் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ப்ராடராக அட்ரஸ் பண்ணிட்டோம்னா ஹிமாலயன் ஸ்டேட்ஸை சொல்லிடலாம். அடுத்தது கோஸ்டல் ஸ்டேட்ஸ். கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இந்தியா 7500 கிலோமீட்டர்ஸுக்கு நமக்கு கோஸ்டல்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ கோஸ்டல் ஸ்டேட்ஸில் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சினால ஃபர்ஸ்ட் என்னது? சீ லெவல் ரைஸ் தான். சீ லெவல் ரைஸ் அப்ராக்சிமேட்லி இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் எராவை கம்பேர் பண்ண போகும்போது 20 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் சீ லெவல் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஸ்டல் சப்மர்ஜன்ஸ், எரோஷன், இதெல்லாம் பெரிய லெவல் ப்ராப்ளம்ஸ். கிட்டத்தட்ட 40% NIOT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி டேட்டா படி கோஸ்டல் எரோஷன் நடந்திருக்கு. ஈகோசிஸ்டம் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து கோரல்
bleaching, Gulf of Mannar and Lakshadweep region, mangrove destruction, Sundarbans, increased salinization, Ran of Kutch. இதெல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாமா? ரைட்டா? இதை தாண்டி reduced agricultural activities in the deltaic regions, eastern coastal regions. Then finally, மற்ற activities, lively fishing, aquaculture, etc. மாதிரியான விஷயங்கள் will getting affected. Suppose climate change and other associated factors, how far it is affecting India as a whole, Himalayan states, அதுக்கப்புறம் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். இப்படி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸாக எழுதிட்டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கிவ் அ ப்ராடர் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸில் இருந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பார்த்து எழுதணும். ஓகேவா? இந்த கொஷின் பார்ப்போம். இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்கர் 250 வேர்ட்ஸுக்கு எழுதணும், 3 பக்கத்துக்கு எழுதணும். Examine the factors responsible for depleting groundwater in India. Depleting groundwater, என்னென்ன factors அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது? What are all the steps taken by government to mitigate such depletion of groundwater? ஓகேவா? அப்படி 2 காம்பனண்ட் கேட்டாங்க. எந்தெந்த ஃபேக்டர்ஸு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷனுக்கு காரணமாக இருக்குது, கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அது ரிலேட்டடாக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க. இப்படி 2 காம்பனண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவும் பிரிக்கலாம், அல்லது இந்த ஃபேக்டர்ஸை மேக்ஸிமம் வச்சுட்டு ஒரு 1.25 பக்கம் நம்ம வந்து மெஷர்ஸையும் சொல்லலாம். ஏன்னா மெஷர்ஸை நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸாக தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ப்ராடராக சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் லார்ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்டிங் கண்ட்ரி. கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் குளோபல் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து இந்தியா தான் பண்ணுது. ஓகேவா? இந்த ஃபேக்டர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? தென் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டயக்ராம் மூலிமா சொல்லிவிடுங்க. ஃபேக்டர்ஸ் டெப்ளீட்டிங் கிரவுண்ட் வாட்டர். ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அக்ரிகல்ச்சர் ஓவர் யூஸ். ஓகேவா? தென் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன். இதில் ஹியூமன் ஃபேக்டர்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன். climate change, erratic monsoon. இந்த மாதிரி நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் இஸ் ஆல்சோ இன்டியூஸ்டு பை கிளைமேட் சேஞ்ச் தான். கரெக்டா? அக்வீஃபர் பொல்யூஷன், ஓகேவா? கவர்னன்ஸ் இஷ்யூஸ், அல்லது கவர்மெண்ட் இன்சென்டிவ் ஃபார் வாட்டர் யூசேஜ். இந்த மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்மளால் சொல்ல முடியுதோ அது எல்லாத்தையுமே இப்படி ஒரு டயக்ராம் மூலிமா சொல்லிடலாம். இப்போ இது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல, அப்போ ஒவ்வொரு ஃபேக்டராக எடுத்து நம்ம டீட்டெயில்டாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்.
அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் 89% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் யூட்டிலைசேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அக்ரிகல்ச்சர் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அது எஸ்பெஷலி என்னது? பேடி, சுகர் கேன் மாதிரியான ஹை வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ், ஹை வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். ஃப்ளட் இரிகேஷன் டைப்பில் ஓகேவா? இதுக்கும் ஃப்ரீ சப்சிடைஸ்டு எலக்ட்ரிசிட்டி, subsidized electricity further enhances its extraction. எங்க எந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல? பஞ்சாப், ஹரியானா, நார்தன் யூபி ரீஜன்ஸ், பீகார் மாதிரியான ரீஜன்ஸ். ஸோ அப்போ இந்த ஹையர் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்க இருக்க ஆட்டோமேட்டிக்காக சாயில் சலனைசேஷனும் இருக்கும், வாட்டரோடைய கிரவுண்ட் வாட்டரோட டேபிளும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ்க்கு பெனின்சுலார் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, அன்ரெகுலேட்டட் டியூப்வெல் அண்டு போர்வெல் எக்ஸ்ட்ராக்ஷன். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னது? பாப்புலேஷன் growth. இந்தியா being the largest population in the world, அப்போ demand of water is getting increased. அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயமும் அதனோட அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் தான். டியூப்வெல் அல்லது போர்வெல் எக்ஸ்ட்ராக்ஷன், எஸ்பெஷலி இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மாதிரியான ஸ்டேட்ஸில் we are extracting more amount of groundwater through tube well and bore wells. இது வெறும் அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ்க்காக மட்டுமே. தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டோம்னா தெர்மல் பிளான்ட்ஸு, ஸ்டீலு, அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அயன் இண்டஸ்ட்ரீஸு, டெக்ஸ்டைல்ஸு, தென் வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே ஹை வாட்டர் கன்சியூமிங் தான். ஹை கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். தென் இதில் ஒரு ஃபேக்டர் தான் நம்ம சொல்லக்கூடிய climate change and erratic monsoon. Drought on one side, floods, aquifer pollution on another side. இது எல்லாமே climate change and erratic monsoon ஆல சொல்லலாம். Urbanization, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லோ ரீசார்ஜ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் சீவேஜ் பொல்யூஷன், இது எல்லாமே நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டெப்ளீஷன் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியாவை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா? தென் அடுத்தது இதில் என்னென்ன விஷயங்கள் கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ என்னென்ன விஷயங்கள் கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். கவர்மெண்ட் மெஷர்ஸ், இப்போ என்னென்ன இஷ்யூ சொன்னோமோ அது ரிலேட்டடான மெஷர்ஸ் எடுத்ததை சொன்னாலே ஓரளவுக்கு அட்ரஸ் ஆகிடும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும்
இரிகேஷனுக்காக எடுக்கப்படக்கூடிய வாட்டர் தானே ரொம்ப மோசமான வகையில் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதுக்காக எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் தான் என்னது? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா, பெர் ட்ராப் மோர் கிராப், irrigation, modernized form of irrigation, drip and sprinkler irrigations, drip and sprinkler irrigations, drip and sprinkler irrigations இந்த மெத்தடை சொல்லலாம், இந்த மெஷர்ஸை சொல்லலாம். தென் வந்து crop diversification, especially millets, pulses, oil seeds மாதிரியான low water intensive crops. low water intensive crops சொல்லலாம். இதுக்காக செயல்படுத்தக்கூடிய நேச்சுரல் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸும், ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கு, தென் வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸையும் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே விச் சப்போர்ட்ஸு ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஓகேவா? தென் வந்து வாட்டருடைய ஹார்வெஸ்டிங்காக அம்ரித் சரோவர் மிஷன், அம்ரித் சரோவர் மிஷன், கிரியேஷன் அண்ட் ரெஜுவனேஷன் ஆஃப் tanks, natural tanks, local water bodies, local water bodies. Even இந்த ஒர்க்குக்காக எம்ஜி நரேகா இன்டகிரேஷன், அப்போ லோக்கல் வாட்டர் பாடிஸை எஸ்பெஷலி மான்சூன் டைம் அப்போ வரக்கூடிய வாட்டர்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஜல் சக்தி அபியான், ஜல் சக்தி அபியான், வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டடாக சொல்லலாம். ஓகேவா? தென் வந்து இண்டஸ்ட்ரியலுக்காக சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டியோடைய ரெகுலேஷன், இண்டஸ்ட்ரியல் அண்டு பொல்யூஷன் ரெகுலேஷன் சொல்லலாம். தென் நேஷ்னல் அக்விஃபர் mapping and management, NAQUIM, National Aquifer Monitoring and Management, Aquifer Mapping and Monitoring. இந்த மாதிரியான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ப்ராடராக நம்ம சொல்லிடலாம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக, தென் வந்து பொல்யூஷன் ரிலேட்டடாக, தென் ஓவராலாகவே ரெக்ளமேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன் எவ்ரி ரீஜன்ஸ், எஸ்பெஷலி ரூரல் அண்ட் அர்பன் ரீஜன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸாக சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்ரஸிங் தி கார்பன் எமிஷன்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கார்பன் கேப்சர், utilization and storage, CCUS, and what is the potential role in CCUS in tackling climate change. ஸோ அப்படியே ரெண்டு ஹாஃபாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த கான்செப்ட்னா என்ன, அந்த கான்செப்டை
அல்லது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலிமா எப்படி இது அட்ஸ் அ பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஃபார் அட்ரஸிங் தி இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுன்றது 2 ஹாஃபாக அப்படியே சொல்லிடலாம். ஏன்னா 10 பீயிங் 10 மார்க்கர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கார்பன் being a greenhouse gas is the most potent source for climate change இருக்கிறதுனால it is imperative to capture, utilize and storage அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனரல் இன்ட்ரொடக்ஷனாக சொல்லிடலாம். கார்பன் ஆஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸாக குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணும். குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ அதனால் இட் இஸ் வெரி மச் இம்பரேட்டிவ் டு அட்ரஸ், அதை கேப்சர் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். இப்போ அதில் ஒவ்வொன்றை பற்றியும் கேப்சர்னா என்ன, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கார்பன் கேப்சர்? ஓகேவா? ஸோ கேப்சர்ன்றது என்னது? ஐதர் கேப்சரிங் தி CO2 emissions from sources like thermal plants, steel industries, etc. ஓகேவா? especially in the form of flue gas. இந்த flue gas இருக்குல்ல, இந்த flue gas where CO2 is separated then stored through a chemical process. So capturing indicates that arresting its escape into atmosphere. சொல்லலாமா? Then utilization. Utilization in different forms நம்ம சொல்லலாம். Again enhanced oil reserves இதை பயன்படுத்தலாம். Then மெத்தனால் அல்லது அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணலாம். மெத்தனால்ஸ் ஆர் ஃபர்டிலைசர்ஸ், எஸ்பெஷலி யூரியா ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சிந்தட்டிக் ஃபியூவல்ஸு, கார்போனேட்டட் மினரல்ஸு, plastics and polymers, so that carbon is converted into other forms. Storage என்றது என்னது? Storage என்றது sequestration, that is or permanently stored in depleted oil or gas reserves, depleted oil or gas reserves, deep saline regions, deep saline aquifers. ஓகேவா? டீப் சலைன் அக்விஃபர்ஸ் இந்த மாதிரியான ரீஜன்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். ரைட்டா? டீப் சலைன் அக்விஃபர்ஸ். ஸோ அப்போது இந்த 3 விதத்துலேயுமே
நம்ம வந்து யூஸ் பண்ண போகும்போது how far it is பொட்டென்ஷியல் சோர்ஸாக எப்படி இது ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போ பயோ எனர்ஜி கேப்சர், கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன், BECCUS அதை பார்த்தோம். BECCS பயோ எனர்ஜி CCS. அப்புறம் டைரக்ட் ஏர் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், DACCS டைரக்ட் ஏர் கேப்சர் ஸ்டோரேஜ், டைரக்ட் ஏர் கேப்சர். இந்த மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் என்ன பண்ணுது, எமிஷன்ஸ் இப்போ அகெயின் டேக்லிங் கிளைமேட் சேஞ்சுன்னு வர போகும்போது இதை அட்ரஸ் பண்ணுறதன் மூலியமா நமக்கு வந்து லோ carbonized industries will be developed. அதுதான் என்னது, even decarbonization. ஏன்னா மேஜராக this can be used in industries. Low carbonized industries or decarbonized industries. Even blue hydrogen மாதிரியான ஜெனரேஷன்ஸ்க்கு, எஸ்பெஷலி when the source of energy generation for hydrogen is taken by fossil fuels-ஆக இருக்க போகும்போது அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய கார்பனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை ஜெனரேட் பண்ணோம்னா ப்ளூ ஹைட்ரஜன். ஓகேவா? கம்ப்ளீட்டாக ரெனியூவபிள் எனர்ஜியை பேஸ் பண்ணி வச்சு எனர்ஜி ஜெனரேட் பண்ணக்கூடியது க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் இஸ் அ கீ காம்பனண்ட் ஃபார் எனர்ஜி டிரான்சிஷன். ஓகேவா? தென் வந்து பார்த்தோம்னா ஈவன் க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன், தென் வந்து பார்த்தோம்னா சர்க்குலர் எக்கானமி, இந்த மாதிரியான மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் மூலியமா we can address the issues of climate change அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தீம் இது. ஸோ குளோபல் வார்மிங்னா என்ன, குளோபல் வார்மிங் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால எப்படி இன்டியூஸ் ஆகப்படுது, அதனுடைய இம்பேக்ட்னால வரது தான் கிளைமேட் சேஞ்சு. கிளைமேட் சேஞ்சினால் நடக்கக்கூடிய கிளேஷியர் மெல்ட்டிங், கிளேஷியர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஐஸ் ஷீட்ஸோடைய மெல்ட்டிங்கு, சீ லெவல் ரைஸ்னால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய ஓஷன் அசிடிஃபிகேஷன், ஓஷன் ஹீட் கண்டென்ட்டு அண்ட் ஓஷன் டீஆக்சிஜனேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், கோஸ்டல் எரோஷன் அண்டு கோஸ்டல் ஃப்ளட்டிங்கு, தென் வந்து கோஸ்டல் மரைன் ஈகோசிஸ்டம்ஸ், கோரல் ப்ளீச்சிங், மேங்க்ரோவ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுது. இந்த ரீஜன்ஸில் டெரஸ்ட்ரியல் ரீஜன்ஸில் டெசர்டிஃபிகேஷன் விஷயங்கள் ஏற்படுது. இது எப்படி இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது, அது எஸ்பெஷலி ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அதனால் கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் ஓவராலாக வேர்ல்டுலேயும் இந்தியாவிலையும் எந்த அளவுக்கு டீப்பராக இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டு கவர்மெண்ட் சைடு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஸ்கீம் ரிலேட்டட் அல்லது பாலிசி ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ், இந்த எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் தீம்லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும். ஸோ இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.